டாஃப் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய வெற்றிக்காக நம்ம கூட இருந்து கஷ்டப்பட்டவங்க நம்ம வெற்றி அடையும் போது அவங்க கண்ணு முன்னாடியே நம்ம வெற்றி அடைஞ்சு என்னுடைய வெற்றிக்கு காரணமானவர்கள் இவங்க தான் அப்படின்னு சுட்டி காட்டுறோம் தெரியுமா. உதாரணத்துக்கு என்னுடைய தாய் என்னுடைய வெற்றிக்கு காரணமானவர்கள், என்னுடைய தந்தை, என்னுடைய தமையன், என்னுடைய அண்ணன், என்னுடைய அக்கா, என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு உறவுகளையும் நம்ம சுட்டி காமிச்சு இவர்கள் என்னுடைய வெற்றிக்கு காரணமானவர்கள், இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதற்கு காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நாள் வரும் தெரியுமா. அந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில மிக மகிழ்ச்சியான நாள். எதிர்வரக்கூடிய தேர்வில் வெற்றி பெற்று நீங்களும் அந்த ஒரு நாளை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வெல்ல முடியும் 2 இதற்கான பொது அறிவு வினாக்களுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். முதல் கேள்வி பாருங்க. முதல் கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க, மக்களவையின் நம்பிக்கையில்லா தீர்மானம். மக்களவையின் நம்பிக்கையில்லா தீர்மானம் மூலம் பதவி இழந்த முதல் பிரதமர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முதல்ல இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். நம்பிக்கையில்லா தீர்மானம் அப்படின்றது ஆளுங்கட்சியினுடைய பெரும்பான்மையை சோதிக்கும் வகையில் எதிர்க்கட்சி கொண்டு வரக்கூடிய ஒரு தீர்மானம் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதன் மூலமா முதல்ல இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் 1963 ஜேபி கிருபாலினி அவர்களால் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மீது கொண்டு வரப்பட்டது. ஆனால் நேரு அவர்கள் இந்த தீர்மானத்தை எதிர்த்து பெரும்பான்மை நிரூபித்து மறுபடியும் தன்னுடைய பிரதமர் பதவி தக்க வச்சுக்குவார். ஸோ இதுதான். ஸோ இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை ஒரு எம்பி கொண்டு வரணும் அப்படின்னா அவர்களுக்கு 50 உறுப்பினர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றி அரசியலமைப்பு விதிகளில் எங்கேயாச்சும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் இல்லை, அரசியலமைப்பு விதிகள் எங்கேயும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் மக்களவை விதிகள் 198 குறிப்பிடப்பட்டிருக்கு. லோக்சபா ரூல்ஸ் 198 இது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதிகமான நம்பிக்கையில்லா தீர்மானம் யார் மேல போடப்பட்டிருக்கு அப்படின்னா இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு 15 நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் போடப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கான விடை பார்ப்போம். தன்னுடைய பதவியை இழந்த முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு கேட்டுவோம் அப்படின்னா விபி சிங் அவர்கள். ஸோ இவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநாத் பிரதாப் சிங். இவர் தான் இந்த மண்டல் கமிஷனுடைய 27% இடஒதுக்கீடு இருக்கு தெரியுமா, அதை நடைமுறைப்படுத்திய பிரதமர் அப்படின்னு இவரை சொல்லலாம். ஸோ நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு அதன் மூலயமா பதவியை இழந்தவர்னு கேட்டால் இவர். யார் மீது முதலில் கொண்டு வரப்பட்டதுன்னு கேட்டால் ஜவஹர்லால் நேரு அவர்களை சொல்லலாம். சிவரை பாருங்க, மொரார்ஜி தேசாய் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்த பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இங்க இருக்கக்கூடிய சரண் சிங் இவரை பார்த்தோம் அப்படின்னா பாராளுமன்றத்தை எதிர்கொள்ளாமையே தன்னுடைய பதவி காலத்தை நிறைவு செய்த பிரதமர் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய சரண் சிங் அவர்களை சொல்லலாம். ஸோ முதல் கேள்விக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஸ்வநாத் பிரதாப் சிங், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, கவர்னருடைய பவர்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ஆளுநரின் அதிகாரங்கள், இதுல தவறான இணை எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆளுநர் பற்றி குறிப்பிடக்கூடிய விதிகள் என்னென்னு ஆல்ரெடி நம்ம போன வீக்கெண்ட் ஒன்லேயே பார்த்தோம். வெல்ல முடியும் ஒன்லேயே பார்த்தோம். 153 163 வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஆளுநருடைய விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ இதுல பாருங்க ஆளுநருடைய அதிகாரங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆளுநருக்கு நிர்வாக அதிகாரங்கள், சட்டமன்ற அதிகாரம், நீதித்துறை அதிகாரம், விருப்ப அதிகாரம் மற்றும் நிதி அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அதிகாரங்கள் வகைப்படுத்தப்படுது. இதுல பாருங்க நிர்வாக அதிகாரங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, மாநில அரசு பணியாளர்கள் தேர்வாணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பது. சரி, ஆமா, இப்போ நம்ம டிஎன்பிசின்னு சொல்றோம்ல, டிஎன்பிசியினுடைய தலைவர், அதனுடைய தலைவர் உறுப்பினர்களை நியமிக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய ஆளுநர்கள் தான். அவருடைய நிர்வாக அதிகாரம். வேற யாரெல்லாம் அவர் நியமிக்கிறாரு, பெரும்பான்மை கொண்ட கட்சியினுடைய தலைவர் சிஎம் அவர்களை நியமிக்கிறாரு. அவர்களும் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாரு. அவர்கள் மூலமா சிஎம் பரிந்துரைக்கப்பட்ட அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் ஆணையர், இந்த மாதிரி. அப்புறம் மாவட்ட நீதிபதிகள், மாநில நீதிபதி கிடையாது. சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியை நியமிப்பவர் யார் அப்படின்னா அது குடியரசுத் தலைவர் தான். மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு கேட்டாதான் அது ஆளுநர். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி எல்லாம் என்னது அவருடைய நிர்வாக அதிகாரத்தின் கீழ் வருது. அடுத்து சட்டமன்ற அதிகாரத்துல பாருங்க. அப்ப இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மாநில சட்டமன்றத்தை கூட்டுவதற்கும் ஒத்திவைப்பதற்கும் மற்றும் கலைப்பதற்குமான உரிமை. கரெக்ட். ஆல்ரெடி இது நமக்கு தெரியும். கரெக்ட். நீதித்துறை அதிகாரம் பாருங்க, கருணையின் அடிப்படையில் மேல்முறையீட்டில் தண்டனையை மன்னிக்கலாம், மாற்றலாம், தண்டனையை திரும்ப பெறலாம். ஆல்ரெடி இந்த நீதித்துறை அதிகார சம்பந்தமா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று பார்த்தோம். போன டிஸ்கஷன்ல கூட சொல்லியிருந்தேன். என்ன விதி யோசிச்சு பாருங்க. விதி 161.
விதி 161 ஆளுநர் பயன்படுத்தி பேரறிவாளனை வந்து என்ன பண்ணியிருக்கலாம், அவரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் அதை 161 பயன்படுத்தலை. அதனால உச்சநீதிமன்றம் வந்து நான் 142வது விதியை பயன்படுத்தி என்ன பண்றேன் அப்படின்னா அவருக்கான தீர்ப்பை வழங்குற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது நம்ம போன கரண்ட் அஃபேர்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ அப்போ பாருங்க, இது வந்து கரெக்ட். விருப்ப அதிகாரம் மாநில நிதி ஆணையத்தின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பது அவருடைய டிஸ்கிரிஷனரி பவர் கிடையாது. அது அவருடைய சட்டமன்ற அதிகாரம். சட்டமன்ற அதிகாரத்தின் கீழ் வரக்கூடியது. விருப்ப அதிகாரத்தின் கீழ், அதாவது டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் கீழ் என்ன வரும் அப்படி தெரியும், என்ன வரணும் தெரியுமா? இப்போ வந்து ஒரு பெரும்பான்மை கொண்ட கட்சி வந்து இல்லை அப்படின்னா அப்போ ஆளுநர் வந்து தன்னுடைய விருப்ப அதிகாரத்தை பயன்படுத்துறார். அதே மாதிரி ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கும் போதும் தன்னுடைய விருப்ப அதிகாரத்தை வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஆளுநர் இந்த இடத்துல பயன்படுத்துறாரு. ஸோ அதெல்லாம் விருப்ப அதிகாரத்தின் கீழ் வரக்கூடியது. ஸோ நிதி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண மசோதாவை ஆளுநருடைய முன் அனுமதி பெற்று தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா தாக்கல் செய்ய முடியும். ஸோ இந்த மாதிரி அவருடைய நிதி அதிகாரத்தில் வரக்கூடியது. அப்போ இந்த கேள்விக்கு தவறான இணைன்னு கேட்கும் போது டி மட்டும்தான் தவறான பேரா கொடுத்திருக்கக்கூடியது. அதனால டி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? பிரதமர் மற்றும் அமைச்சரவை குழு யாருக்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள்? அமைச்சரவை குழு, நம்மளுடைய அமைச்சரவை வந்து பிரிட்டிஷ் மாடல் கேபினட் அமைச்சரவை குழு. ஸோ இது வந்து யாருக்கு கூட்டாக பொறுப்புடையவர் அப்படின்னு. அமைச்சரவை குழு பாராளுமன்றம், அதாவது மக்களவைக்கு கூட்டாக பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விதி 75ல் 3 சொல்லுது. விதி 75ல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா மக்களவைக்கு இவர்கள் வந்து கூட்டாக பொறுப்புடையவர்கள் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆன்சர் வந்து சி. 1892 கவுன்சில் சட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே இருக்கக்கூடிய மற்ற உறுப்பினர்களுக்கு, அதாவது இந்த அமைச்சரவை குழு சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்பதற்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள் அப்படின்றது அந்த கவுன்சில் சட்டத்திலே வந்து சொல்லியிருப்பாங்க, கொண்டு வரப்பட்டிருக்கும். அப்போ இந்த கேள்விக்கு சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின் சிறப்பம்சங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? பஞ்சாயத்து ராஜ், தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் 2 அடுக்கு அமைப்பு முறையை கொண்டது. இது 2 அடுக்கு அமைப்பு முறை கொண்டது கிடையாது, 3 அடுக்கு அமைப்பு முறையை கொண்டது. என்னென்ன பார்ப்போம். டிஸ்ட்ரிக்ட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஜில்லா பரிஷத் அப்படின்னு வாங்க. அடுத்தது பிளாக் லெவல் பஞ்சாயத்து சமிதி அப்படின்னு வாங்க, பஞ்சாயத்து சமிதி. அடுத்தது வில்லேஜ் லெவல் கிராம பஞ்சாயத்து. ஸோ இப்படி 3 அடுக்கு அமைப்பை கொண்டது தான் வந்து பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம். ஸோ அதனால முதல் ஸ்டேட்மெண்ட் தவறு. நிதி ஆணையத்தை ஏற்படுத்துவது சரி. தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடி மக்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு சரி. அப்போ இந்த இடத்துல பாருங்க 2, 3 சரி. சிறப்பு அம்சங்கள்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எது சரின்ற மாதிரி. ஸோ சி அப்படின்றது தான் சரி. ஆன்சர் சி இஸ் த ரைட் ஆன்சர். பஞ்சாயத்து ராஜ்னு பார்க்கும்போது ஒரு 2 முக்கிய நாட்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம், தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் எப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 24. அதே மாதிரி உள்ளாட்சி தினம் கேட்கலாம். உள்ளாட்சி தினம் என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 1. அதே மாதிரி 2 சட்டங்கள் வந்து முக்கியமாக வந்து இருக்கக்கூடியது. ஒன்று மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் 1958. 1958ல் மதராஸ் பஞ்சாயத்து சட்டம் வந்திருக்கும். அதே மாதிரி 1994ல் தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 2 இயர் வந்து முக்கியமானது. அதே மாதிரி விதி 40 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரி கிராம பஞ்சாயத்துகளை ஏற்படுத்த அரசு வந்து ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிபிஎஸ்பிலே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி விதி 246, இப்போ நான் முதல்ல என்ன பார்த்தோம், விதி 40ல் கிராம பஞ்சாயத்து ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி ஆர்டிக்கல். அதே மாதிரி விதி 246, விதி 246 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மாநில அரசு கிராம சுயராஜ்யத்துக்காக உள்ளாட்சிக்காக வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சட்டங்களை இயற்றுதல் சம்பந்தப்பட்ட விதி, விதி 246. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ இந்த கேள்விக்கான விதி ஆன்சர் என்ன சொன்னோம் அப்படின்னா 2, 3. அதே மாதிரி இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு உள்ளாட்சி நிர்வாகம் பற்றி பார்க்கும்போது 1842ல் முதல்ல வங்காள மக்கள் சட்டம் அப்படின்னு ஏற்றிருப்பாங்க. அதுதான் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உள்ளாட்சி சட்டமாக வந்து இருக்கு. அதே மாதிரி
உள்ளாட்சி நிர்வாகத்தை வலுப்படுத்த தல சுயாட்சி சட்டம் அப்படின்னு 1882ல் ரிப்பன் பிரபு அவர்களால் கொண்டு வரப்பட்டிருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உள்ளாட்சி நிர்வாகத்திற்கான ஒரு மேக்னா கர்ட்டா, அந்த தல சுயாட்சி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உள்ளாட்சி நிர்வாகத்தின் தந்தை ரிப்பன் பிரபு அப்படின்னு கூட அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பாருங்க 2 மற்றும் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62ஆக உயர்த்திய திருத்த சட்டம் எதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹைகோர்ட் ரிலேட்டடான ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்ப்போம். விதி 214லிருந்து 231 வரைக்கும் உயர்நீதிமன்றத்தினுடைய விதிகள் சம்பந்தப்பட்டது. இப்போ இந்த 60லிருந்து 62ஆக உயர்த்திய திருத்த சட்டம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1963 15வது திருத்த சட்டம் அப்படின்றது தான் இந்த நீதிபதிகளுடைய ஓய்வு பெறும் வயதை வந்து அதிகரிச்சது. இதே இது 2010ல் 114வது திருத்த சட்டம் மூலமா இவர்களுடைய ஓய்வு பெறும் வயதை 65ஆ மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா அது நிறைவேற்றப்பட்டிருக்காது. இப்போதைக்கு 62 அப்படின்றதா இருக்கு. இப்போ இந்த இது பாருங்க, 10வது திருத்த சட்டம் 1961 தாத்ரா அண்ட் நாகர் ஹவேலியை வந்து இந்தியாவுடன் இணைத்தல் தொடர்புடையது. இந்த 25வது திருத்த சட்டம் 1972 என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாநில அரசு தனியார் சொத்தை கையகப்படுத்தும் போது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் இழப்பீடுகள் தொடர்புடைய வரையறைகளை குறிப்பிடக்கூடியது. 70வது திருத்த சட்டம் 1991 ஜனாதிபதி தேர்தல், அந்த எலக்டோரல் காலேஜில் டெல்லி மற்றும் புதுச்சேரி இதை வந்து சேர்ப்பது தொடர்புடைய சட்ட திருத்தம் அப்படின்றதா 70வது சட்ட திருத்தம் 1991. அப்ப இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது? ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர், 15வது திருத்த சட்டம். அடுத்த கேள்வி பாருங்க. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து, எந்த விதி இந்திய குடியரசுத் தலைவர் மாநிலங்களவையின் அதாவது ராஜ்யசபையின் அதிகாரப்பூர்வ தலைவராக இருப்பார் என்று கூறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவிற்கென ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருக்க வேண்டும் அப்படின்ற விதி என்ன சொல்லுது அப்படின்னா விதி 63 வந்து என்னது சொல்லுது. விதி 63லிருந்து 70 வரைக்கும் துணை குடியரசுத் தலைவரை பற்றி சொல்லக்கூடிய விதிகள். அதுல 63 என்ன சொல்லுது? இந்தியாவிற்கென்ன ஒரு குடியரசுத் தலைவர் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா சொல்லக்கூடிய விதி. இந்திய துணை குடியரசுத் தலைவர் ராஜ்யசபையின் அதிகாரப்பூர்வ தலைவராக இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய விதி 64. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் இதுதான். 65 என்ன சொல்லுது? அவருடைய ஆக்டிங் பிரசிடென்டா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குடியரசுத் தலைவர் இல்லாத சூழ்நிலைகளில் அவர் என்ன பண்ணுவார்? இந்திய துணை குடியரசுத் தலைவர் குடியரசுத் தலைவராக செயல்படுதல் சம்பந்தப்பட்டது. அடுத்தது விதி 84 பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் ஆவதற்குரிய தகுதிகளை பற்றி சொல்லக்கூடியது விதி 84. ஸோ இந்த கேள்விக்கான விடை விதி 64 குடியரசு துணைத் தலைவர் மாநிலங்களவையின் அதிகாரப்பூர்வ தலைவராக இருப்பார் என்று குறிப்பிடுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க. மாநில சட்டமன்றத்தை அதன் பதவிக்காலம் முடிவதற்குள் கலைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு தெரியும் கலைக்க முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டே தவறு. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் 5 வருடம். பட் இருந்தாலும் அதற்கு முன்னாடி தன்னுடைய பெரும்பான்மை நிரூபிக்க முடியாம நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வருது அப்படின்னா பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னா அப்போ பதவி விலகலாம். இல்லை எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதனுடைய ஆட்சியை வந்து கலைக்க முடியும். ஸோ அது வந்து என்னது? இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இது மாநிலத்தின் உண்மையான அதிகார மையம் மற்றும் வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டுள்ளது. ஆமா, வயது வந்த வாக்குரிமை அடிப்படையில் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு உண்மையான அதிகார மையமா வந்து என்னது செயல்படுது. ஸோ இது எப்போ பார்த்தீங்க அப்படின்னா வயது வந்தோர் வாக்குரிமை, இந்த ஸ்டேட்மெண்ட் சரி. வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா 18 வயதான ஒருவர் யாருனாலுமே என்ன பண்ணிக்கலாம், இப்போ ஓட்டு போடலாம். முதல்ல 21 வயதா இருந்துச்சு, அதை 18 வயதா எப்போ மாத்தினாங்க அப்படின்னா 61வது சட்ட திருத்தம் 1988 என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 21 வயதுல இருந்து 18 வயதா குறைச்சிருப்பாங்க. 18 வயது நிரம்பிய யார் வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் தவறு, காரணம் மட்டும் சரி. கூற்று தவறு, காரணம் மட்டும் சரி. ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க.
1946 அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவிற்கு ஏன் அனுப்பப்பட்டது? 3 முக்கியமான விஷயங்கள் வந்து நம்ம இதில் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று, ஆகஸ்ட் நன்கொடை அப்படின்னு சொல்லக்கூடிய 1940 ஆகஸ்ட் நன்கொடை பற்றி பார்க்கக்கூடியது. இது யார் கொடுத்திருப்பானா? லின்லித்கோ பிரபு கொடுத்திருப்பாரு. லின்லித்கோ கொடுத்திருப்பாரு. லார்ட் லின்லித்கோ கொடுத்திருப்பாரு. அடுத்தது 1942 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கிரிப்ஸ் தூதுக்குழு. அடுத்தது 1946 அமைச்சரவை தூதுக்குழு, கேபினெட் மிஷன். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1940 இரண்டாம் உலகப் போருக்கு பின் நமக்கு அரசியலமைப்பை ஏற்றுவதற்கான வரையறை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இது வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம், பூர்ண சுராஜ் முழு விடுதலையான அளவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா நம்ம கேட்டிருப்போம். அதனால இந்த ஆகஸ்ட் நன்கொடை, ஆகஸ்ட் ஆஃபரை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து வராங்க. அவர்களும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வந்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து என்னது, நாங்கள் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி என்ன நம்ம அரசியலமைப்பு, நீங்கள் அரசியல் ஏற்றுவதற்கான வழிமுறைகளை நாங்கள் வந்து பண்ணித்தரோம், நிறைய விஷயங்கள் சொன்னதுனால அப்போ வந்து இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி நீங்கள் முதல்ல இங்கே ஆட்சி செய்வீங்களா அப்படின்றதே தெரியாது, அப்போ நீங்கள் எப்படி எங்களுக்கு வந்து அந்த உரிமையை கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரியான நிறைய எதிர்ப்புகள் இருக்கும். உதாரணத்துக்கு காந்தி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லுவார். என்ன சொல்லுவார் அப்படின்னா, திவாலாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வங்கியின் காசோலை தான் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது. அதாவது ஒரு பேங்க் வந்து என்னது திவாலாக போகுது அப்படின்னா அங்கே செக் கொடுத்து என்ன பிரயோஜனம், பேங்கே திவாலாயிருச்சு அப்படின்ற மாதிரி நீங்களே இருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய இந்த அறிக்கை எப்படி வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நேரு அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவார். இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. என்ன சொல்லுவார் அப்படின்னா, கிறிஸ்து தூதுக்குழுவினுடைய இந்த அறிக்கை கேட்ட பின்னாடி மிகுந்த மன அழுத்தத்திற்கு உட்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இது. அதுக்கப்புறம் 1946 அமைச்சரவை குழு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க தான் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு தேர்தலை வச்சு ஒரு இடைக்கால அரசாங்கம் வைக்கணும், அரசியல் நிர்ணய சபை ஒன்று உருவாக்கணும், இந்த மாதிரி வந்து அந்த அதிகாரத்தை மாற்றித்தரும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பரிந்துரைத்தது அமைச்சரவை தூதுக்குழு. இதில் வந்து நம்ம யார் யார் இருப்பாங்க அப்படின்னா, சர் பெத்திக் லாரன்ஸ் அவர் தான் ஹெட்டாக இருப்பார். அப்புறம் வந்து ஏவி அலெக்சாண்டர், அப்புறம் கிரிப்ஸ், இவங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ஒரு மூன்று முக்கிய இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரவை தூதுக்குழு, கேபினெட் மிஷன் சொல்லக்கூடிய. ஸோ இவர்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவர்களுக்கு அதிகாரத்தை மாற்றுவதை எளிதாக்க அப்படின்றதுக்கான ஒரு இது. ஸோ இவங்க ரெண்டும் கிடையாது. ஸோ இது எல்லாத்துக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஏ இஸ் த எக்ஸாக்ட் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. பின் வருவனவற்றுள் எதை செயல்படுத்தியதன் மூலம் ஜான்சி இணைக்கப்பட்டது? நமக்கு ஆல்ரெடி தெரியும், பெரும் புரட்சிக்கு வந்து ஜான்சி, சதன், இந்த மாதிரி முக்கியமான பகுதிகள் எல்லாம் ரொம்ப காரணம். அதில் ஒரு முக்கியமான காரணம் இந்த போராட்டத்தில் ஈடுபடக்கூடியதில் வாரிசிலப்பு கொள்கை டல்ஹௌசி பிரபுவால் கொண்டு வந்தது. 1948 கொண்டு வரக்கூடியது. இதன்படி முதலில் வாரிசிலப்பு கொள்கையின் மூலம் ஆங்கிலேயர்கள் இணைத்து கொண்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சதாரா. ஸோ வாரிசிலப்பு கொள்கையின் மூலம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜான்சி வந்து இணைக்கப்பட்டது அப்படின்றதா இந்த கேள்விக்கான ஆன்சர். ஸோ இது துணைப்படை திட்டம் அப்படின்றது யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1798 வெல்லஸ்லி பிரபு கொண்டு வந்திருப்பார். அவரு கொண்டு வந்திருப்பார். ஸோ இது வந்து ராணியின் பிரகடனம் ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 1858. இந்த கேள்விக்கான ஆன்சர் வாரிசு இழப்பு கொள்கை டல்ஹௌசி அவர்களால் கொண்டு வந்த திட்டம். இதை வந்து யார் திரும்ப பெற்றிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லார்ட் கேனிங் அவர்கள். இவர் தான் இந்த வாரிசு இழப்பு கொள்கையை வந்து திரும்ப வந்து என்ன பண்ணிப்பார் அப்படின்னா, இதை வந்து என்னது நாங்கள் இதை வந்து திரும்பி பெறப்பட்டிருக்கோம், எதன் மூலியமா, இந்த விக்டோரியா மகாராணி அவர்களுடைய பிரகடனம் மூலியமா வந்து தெரியப்படுத்தியிருப்பார். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. பெருங்கிளர்ச்சி 1857 விளைவாக இருந்தது என்ன? பெருங்கிளர்ச்சியின் விளைவாக விக்டோரியா மகாராணியினுடைய பேரறிக்கை வெளியிடப்பட்டு இனிமேல் இங்கிலாந்து அரசினுடைய நேரடி கண்ட்ரோல்ல பிரிட்டிஷ் இந்தியா வந்து ஆளப்படும், மக்களுக்கு நல்வாழ்வு கிடைப்பதற்கான ஒரு வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த 1857 விக்டோரியா மகாராணியினுடைய பிரகடனம் என்ன சொல்லும் அப்படின்னா, டைரக்டா அரசி வந்து என்ன பண்ணுவாங்க, இனிமேல் ஆட்சி பண்ணுவாங்க. அப்போ கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்றது தான். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா
டி கிழக்கிந்திய கம்பெனியின் ஆட்சி முடிவு பெற்று இங்கிலாந்து மகாராணியினுடைய நேரடி கண்ட்ரோலில் நம்மளுடைய பிரிட்டிஷ் இந்தியா வந்து வந்துடும். நம்மளுடைய சுரேந்திரநாத் பானர்ஜி கூட இந்த 1858 பிரகடனத்தை என்ன சொல்லுவார் அப்படின்னா, உரிமைகள் மற்றும் சுதந்திரத்திற்கான ஒரு மகா சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேந்திரநாத் பானர்ஜி அவர்கள் வந்து சொல்வார். அதே மாதிரி இந்த 1858 மகாராணியினுடைய பேரறிக்கையை வந்து நவம்பர் 1 1858 கானிங் பிரபு அவர்களால் அலகாபாத் தர்பாரில் வந்து பிரகடனப்படுத்தப்பட்டது. அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? போஸ் அவருடைய முழக்கம் ஜெய்ஹிந்த். காந்திஜி அவருடைய முழக்கம் 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் கூறியிருக்கக்கூடிய செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை அப்படின்றது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட். அங்கே துவண்டு போயிருக்கக்கூடிய தன்னுடைய மக்களுக்கு வந்து செய் அல்லது செத்துமடி அப்படின்ற வாக்கியத்து மூலயமா ஒரு புத்துணர்ச்சி ஊட்டியிருப்பார் நம்முடைய மகாத்மா காந்தியடிகள். இந்த வரி ரொம்ப ஃபேமஸான வரி. இந்த கேள்விக்கான ஆன்சர் பி, செய் அல்லது செத்துமடி. இப்போ இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் யார் அப்படின்னா இது எல்லாமே நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய கோட்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி அதனுடைய மோட்டோ. இந்தியன் நேஷனல் ஆர்மி அதனுடைய மோட்டோ தான் இந்த ஒற்றுமை தியாகம், ஒற்றுமை நம்பிக்கை தியாகம் அப்படின்றது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய வரிகள். அடுத்தது பாருங்க. சரியான இணையை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, கிரிப்ஸ் தூதுக்குழு இந்தியா வருகை அப்படின்றது அவங்க மார்ச் 1942 தான் வந்தாங்க. சரியான விடை. தனிநபர் சத்தியாகிரகம் தொடக்கம் அக்டோபர் 1940 வந்து தொடங்கப்பட்டது. யாரால் அப்படின்னா ஆச்சாரிய வினோபா பாவே அவர்களால் தொடங்கப்பட்டது. வினோபா பாவே அவர்களால் முதல் இந்தியாவினுடைய தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா ஆச்சாரிய வினோபா பாவே அவர்களை சொல்லலாம். தமிழ்நாட்டினுடைய சத்தியாகிரகி யாருன்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா TSS ராஜன். தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னா TSS ராஜன் அவர்களை சொல்றோம். இதுல பாருங்க, காங்கிரசின் வார்தா கூட்டம் ஜூலை 1942 நடைபெற்றது. இங்க 40 கொடுத்துருக்கு. ஸோ தப்பு. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? சரியான இணை 1 மற்றும் 2 அப்படின்றது தான். அப்போ பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், போல்ஷ்விக் சதி வழக்கு என கூறப்படும் வழக்கு எதுன்னு சொல்றாங்க. போல்ஷ்விக் அப்படின்னா என்ன? ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, லெனின் சார்ந்த அமைப்பு. ஸோ அது வந்து போல்ஷ்விக் அப்படின்றது. அங்கே வந்து அந்த கம்யூனிச கருத்துக்கள் வந்து அதிகமாக வந்து வளர்கிற மாதிரி இந்தியாவில் வந்து கம்யூனிசத்தை வளர்க்குறதுக்கு நிறைய வளர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ அப்படின்னா 1917 ரஷ்ய புரட்சிக்கு அப்புறமா இந்தியாவிலும் அதனுடைய தாக்கம் வந்து அதிகரித்து வளர ஆரம்பிச்சிருச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து மிக முக்கியமாக வந்து இந்த மாதிரி கம்யூனிஸ்டை வளர்க்கக்கூடிய அவர்கள் மீது வழக்குகள் திணிச்சு அவர்களை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. அதில் அதே மாதிரி இருக்கிறதுனால போல்ஷ்விக் சதி வழக்கு, கான்பூர் சதி வழக்கு அப்படின்னு அழைக்கப்படுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதன்மை குற்றவாளிகளாக ஒரு 13 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. SA காந்தி அவர்கள், நளினி குப்தா, முசாபர் காந்தி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய MN ராய், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா சிறையில் அரெஸ்ட்டாங்க. கம்யூனிசத்தை பரப்புறதுக்காக அவர்கள் மீது தொடுக்கப்பட்ட வழக்கு கான்பூர் சதி வழக்கு அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, பெசாவர்ஸ் வழக்கு அப்படின்றது 1922 இருந்து 1927 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வழக்குகளின் ஒரு தொகுப்பு தான் இந்த பெஷாவர் வழக்கு அப்படின்றது. இந்த கான்பூர் வழக்கு 1924. ஓகே. மீரட் சதி வழக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி லாகூர் சதி வழக்கு 1927 வந்து நடந்துடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெள்ளையினை வெளியேறு இயக்கம், நம்மளுடைய சைமன் குழு 1927 சைமன் குழு இந்தியாவுக்கு வருவாங்க. அவர்களில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களில் ஒருத்தர் கூட இந்தியர் கிடையாது. அதை எதிர்ப்பு தெரிவித்து ஆன்டி சைமன் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எதிர்த்து வந்து போராட்டம் நடக்கும். அதை பஞ்சாபில் வந்து நம்மளுடைய லாலா லஜபதி ராய் அவர்கள் வந்து போராட்டம் நடத்துவாங்க. அப்போது ஒரு காவலர், ஒரு காவல் அதிகாரியால் தாக்கப்பட்டவங்க, முக்கிய காவலராக வந்து சாண்டர்ஸ் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரை வந்து அவர் தாக்குனதுனால தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லாலா லஜபதி ராய் வந்து தாக்கப்பட்டு பின்னால் வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொலை பண்ணியிருப்பாங்க. அந்த கொலை வழக்கில் இது பண்ணக்கூடியதான் ராகூர் சதி வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது 1927.
அடுத்து மீரட் சதி வழக்கு 1929. இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய வேலை நிறுத்த போராட்டங்கள் அப்போ நடக்கும். இந்த கம்யூனிஸ்ட் தத்துவங்களில் மிக முக்கியமான ஃபேமஸான வழக்கு எதுனா இந்த மீரட் சதி வழக்கு அப்படின்றது. 1929 கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வேலை நிறுத்த போராட்டங்கள், அதுக்கு முன்னாடியே நிறைய வேலை நிறுத்த போராட்டங்கள் ஏற்படுத்தும். இதனால ஆங்கில அரசாங்கத்துக்கு மிகுந்த தலைவலியாக இருக்கும். அதனால 1928 ஒரு 2 சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. தொழிற் தகராறு சட்டம், மக்கள் பாதுகாப்பு மசோதா அப்படின்னு ஒரு 2 சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் மூலமா இந்த சட்டத்தை எதிர்ப்பு தெரிவித்து நிறைய போராட்டங்கள் நடக்கும். ஒரு 32 முக்கிய கம்யூனிஸ்டுகள், தொழிற்சங்க நிர்வாகிகள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா மீரட் சதி வழக்கு அப்படின்றது. இந்த கேள்விக்கான இந்த போல்ஷ்விக் அப்படின்றது ஆல்ரெடி சொன்னேன். ரஷ்யாவில் இருக்கக்கூடிய லெனின் அவர் சார்ந்த அந்த அமைப்பு தான் போல்ஷ்விக். அந்த கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் அடிப்படையில் வந்து இங்கே நடந்திருக்கக்கூடிய அதை வளர விடக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே வந்து என்னது கான்பூர் சதி வழக்கு அப்படின்றது வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாடலில் சொல்கிறதுனால போல்ஷ்விக் சதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கேள்விக்கான ஆன்சர் சி, கான்பூர் சதி வழக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. நீர்வழிப்படுவும். ஸோ முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நீர்வழிப்படுவும் அப்படின்ற புறநானூரில் கணியன் பூங்குன்றனார் அவர்கள் வந்து எழுதியிருக்கக்கூடிய ஒரு வரி, அந்த வரியிலிருந்து ஒரு நூல் எழுதி ஒரு நாவல் எழுதி அந்த நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து 2023 வந்து வாங்கினவர் யாருன்னா இவர். அந்த வரியை வந்து இவர் சூஸ் பண்ணி பேராக வச்சிருப்பார், அவருடைய நாவலுடைய பேராக வந்து அவர் வச்சிருப்பார். இந்த நாவலில் கூறக்கூடிய மக்கள் எந்த மக்களை வந்து குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரலாம். யாருன்னா அப்படின்னா குடிநாசுவர். அந்த மக்களுடைய பேர் என்னன்னா குடிநாசுவர். எந்த மக்கள் பிரிவை வந்து குறிப்பிடுறாருன்னா குடிநாசுவ மக்கள் பிரிவு வந்து குறிப்பிடுறார். இவர் யாருன்னா ராஜசேகரன், தேவி பாரதி என்ற ராஜசேகரன். முக்கியமா இவர் தமிழ்நாடு ஈரோட்டை சேர்ந்தவர். ஸோ மஞ்சள் நகரம் ஈரோட்டை சேர்ந்தவர். ஸோ தேவி பாரதி என்ற ராஜசேகரன் எதனாலும் வந்து கொடுத்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இது வந்து முக்கியமானது. நற்றிணை பதிப்பகம் தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணவங்க. ஓகே, இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது? ஏ ராஜசேகரன். அடுத்த கேள்வி பாருங்க. இப்போ ரீசெண்டாக வந்த இந்த தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவில் இடம்பெறாதவர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய உச்சநீதிமன்றத்துக்கும் நம்மளுடைய அரசாங்கத்துக்கும் இடையே நிறைய விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி ரீசனில் நீங்கள் இந்த பாலிட்டியை புரிஞ்சுக்கணும், இந்த அரசியலமைப்பு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகளில் நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து என்னது பாலிட்டி நீங்கள் வந்து நல்ல ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும். ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதிய மசோதா ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு குழுவில் யாரெல்லாம் இடம் பெறாதவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தேர்தல் குழுவினா என்ன? இப்போது ஒரு டீம், அந்த டீம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தலைமை தேர்தல் ஆணையர் யார், சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் யார் அப்படின்றத வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சூஸ் பண்ணுவாங்க. அந்த குழுவில் கடந்த மார்ச் மாதம் உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க, யார் யாரெல்லாம் அந்த டீமில் இருப்பாங்க அப்படின்னா பிரதமர் இருப்பார், எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், இந்திய தலைமை நீதிபதி, இவங்க 3 பேர் சேர்ந்து தான் தேர்தல் ஆணையரை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த புதிய மசோதா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா தலைமை நீதிபதியை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக அமைச்சரவை குழுவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அப்போது இங்கே நீதித்துறையை வந்து இந்த இடத்துல வெளியெடுத்துட்டு இவங்க 3 பேர் இருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. இங்கே இடம் பெறாதவர் தான் கேட்டிருக்காங்க. அப்போது புதிய மசோதாவில் இவர் இல்லை, ஆனால் நீதிபதி கொடுத்த தீர்ப்பில் இருக்காரு. அதை எதிர்த்து தான் இந்த புதிய மசோதா வந்திருக்கு. ஸோ இந்திய தலைமை நீதிபதியை வந்தனது இடம் பெறாதவர் அப்படின்றது. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அதுக்கு முன்னாடி தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ராஜீவ்குமார் அவர்கள். கூட 2 பேர் வந்து இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நியமிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஞானேஷ் அவர்கள், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்பீர் சிங் சந்தா அப்படின்றவங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையர் அப்படின்றவங்க பார்த்துக்கோங்க. ஜோதி நிர்மலா சாமி அவர்கள் வந்து தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக வந்து இருக்காரு. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. UNFCCC இன் கட்சிகளின் 28வது மாநாடு அல்லது COP28 அப்படின்றது எங்கே வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ வந்து பாருங்க, இது வந்து கிளைமேட் சேஞ்சுக்காக யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அதனுடைய
ஒரு அந்த COP28 மாநாடு எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்தால் துபாயில் நடத்தப்பட்டது. ஐக்கிய அரபு அமீரகத்தால் துபாயில் நடத்தப்பட்டது. கரண்ட் அஃபேர்ஸ் இது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. அப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா COP33 வந்து நடக்க போகுது 2028 COP33 இந்த கிளைமேட் சேஞ்சுக்கான இந்த யுனைடெட் நேஷன் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன்ஸ் வந்து நடக்க போகுது அப்படின்றது COP33 வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த COP27 அப்படின்றது எகிப்தில் நடந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் COP29 இது இப்போ நடந்தது 28, இதுக்கப்புறம் 29 நடக்கும். அது அஜர்பைசானில் நடக்க போகுது. எப்பவுமே இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் வருது, இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்குறாங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு முந்தைய இதில் யார் எங்கே நடத்துனாங்க, யார் நடத்துனாங்க, அதற்கு அடுத்து எங்கே நடக்க போகுது, இந்தியா எப்போ நடத்துகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அதிகபட்ச கேள்விகளாக வந்து இடம்பெறும். அடுத்த கேள்வி பாருங்க. இதுவும் வந்து முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். முதலாவது கேலோ இந்தியா மாற்றுத்திறனாளி விளையாட்டு போட்டி எங்கு நடைபெற்றது? 2018-19 புதுடெல்லியில் நடைபெற்றது. இந்த போட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல 2018-19 தான் நடைபெற்றது. இப்போ சமீபத்தில் 6வது கேலோ விளையாட்டு போட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நடந்துச்சு. எங்கே நடந்துச்சு? தமிழ்நாட்டில் நடந்துச்சு. இதனுடைய சின்னமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்களுடைய சின்னமாக வந்து வச்சுருந்தாங்க. இந்த விளையாட்டு போட்டியில் புதிதாக வந்து ஸ்குவாஷ் விளையாட்டு போட்டி முதல்ல வந்து இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு கேள்விகள் வந்து கேட்கலாம். முதல்ல இந்த 6வது கேலோ தமிழ்நாடு நடந்துச்சு. என்ன விளையாட்டை வந்து உள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்குவாஷ் போட்டி. ஸோ இதில் வந்து யாரெல்லாம் கலந்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17 வயதுக்குட்பட்ட மாணவர்களும் 21 வயதுக்குட்பட்ட கல்லூரி மாணவர்களும் இந்த போட்டிகளை கலந்து கொள்வதற்கான விதிமுறைகளாக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பாருங்கள், புதுடெல்லி 2018-19. அடுத்தது அடுத்த கேள்வி பாருங்க. நியூக்ளியான் குறிப்பது என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம ஒரு பேசிக் தெளிவு வேணும். ஒரு அணுக்குள்ள 3 சார்ஜ் இருக்கும், புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ஒரு அணுக்குள்ள 3 சார்ஜ் இருக்கும், புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ், நியூட்ரான் நடுநிலை அப்படின்றது இருக்கும். இப்போ ஒரு நியூக்ளியான் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜும் ஒரு நியூட்ரான் நடுநிலை சார்ஜும் சேரும்போது அது நியூக்ளியான். புரோட்டான் பாசிட்டிவ் பிளஸ் நியூட்ரான் அதனுடைய நடுநிலை, இது ரெண்டும் சேரும்போது அது நியூக்ளியான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் எலிக்கொல்லியாக பயன்படுவது எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பின்வருவனவற்றில் எலிக்கொல்லியாக பயன்படுறது எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா வெள்ளை பாஸ்பரஸ். அப்போ இந்த சிவப்பு பாஸ்பரஸ் எதுக்கு பயன்படுது அப்படின்னா நம்ம தீப்பெட்டி கொளுத்துவோம்ல, தீப்பெட்டிக்கு ஓரத்தில் தீக்குச்சி கிடையாது, தீப்பெட்டியில் ஓரத்தில் ஒரு பட்டை இருக்கும் தெரியுமா, அந்த பட்டையில் இருக்கக்கூடியது தான் சிவப்பு பாஸ்பரஸ். ஸோ இது இந்த பாஸ்பின், இந்த டிடிடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூச்சிக்கொல்லி. இந்த பாஸ்பின் எல்லாம் வந்து புகையிலை மற்றும் பயிர்கள் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியாக வந்து பயன்படுது. ஸோ இது 2 பூச்சிக்கொல்லி. இதுக்கான ஆன்சர் வந்து பி வெள்ளை பாஸ்பரஸ். அடுத்த கேள்வி பாருங்க. இந்த எல்பிஜி ரிலேட்டடான கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஷன்லையும் பார்த்துருக்கோம். எல்பிஜி லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் அப்படின்றது இதனுடைய ஃபுல் ஃபார்ம். கண்டிப்பாக ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஸோ எல்பிஜி சிலிண்டர்களில் புரோபேன் மற்றும் மீத்தேன் வாயு பயன்படுத்தப்படுகிறது. புரோபேன் மற்றும் மீத்தேன் வாயு பயன்படுத்தப்படலை, புரோபேன் மற்றும் பியூட்டேன் வாயு என்ன பண்ணுறாங்க, பயன்படுத்தப்படுறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அதே மாதிரி இந்த எல்பிஜி பார்த்தீங்க அப்படின்னா நறுமணமற்றது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு அதை புரியும் பாருங்க. நறுமணமற்றது, பட் அதில் வந்து ஒரு நறுமணம் வருதுல்ல, அதாவது ஒரு ஸ்மெல் வருதுல்ல, நம்ம கேஸ் லீக் ஆகும்போது இது கேஸ் லீக் ஆகுது அப்படின்றது அது எதனால வருது அப்படின்னா மெத்தில் பெர்காப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள் எல்பிஜியினுடைய கலக்குறாங்க. அதனால தான் நமக்கு அந்த ஸ்மெல் வந்து நமக்கு வந்து வருது. ஓகே, இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது? இது தவறு, இது சரி. 2 மற்றும் சரி, கூற்று 2 மட்டும் சரி. ஆன்சர் பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் சரியான ஒப்பிடுதலை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
முதல்ல ஒரு ஒரு பொருள் அமிலமா காரமா அப்படின்னு நம்ம கண்டறியும் அப்படின்னா 3 ஆய்வக நிறங்காட்டிகள் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு. அதாவது 3 லெபார்டரி இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிட்மஸ், அப்புறம் பினாப்தலின், அப்புறம் மெத்தில் ஆரஞ்சு. இது பார்த்தீங்க அப்படின்னா அமிலத்தில் என்ன, அமிலத்தில் என்ன, காரத்தில் என்ன, அமிலத்தில் என்ன, காரத்தில் என்ன, இது அமிலத்தில் என்னவா மாறுது, காரத்தில் என்னவா மாறுது அப்படின்னு பார்ப்போம். லிட்மஸ்டால ஒரு அமிலத்தில் என்னவா மாறும் அப்படின்னா நீலத்துல இருந்து ப்ளூல இருந்து ரெட்டா மாறும். இதே இது காரத்தில் ரெட்ல இருந்து ப்ளூவா மாறும். பினாப்தலின் பாருங்க, பினாப்தலின் வந்து அமிலத்தில் நிறமற்றதா இருக்கும். இதே இது காரத்தில் இளஞ்சிவப்பா இருக்கும். இளஞ்சிவப்பு, இளஞ்சிவப்பு அப்படி இல்லைன்னா பிங்க்ல இருக்கும். இளஞ்சிவப்பு அப்படி இல்லைன்னா பிங்க். அதே மாதிரி மெத்தில் ஆரஞ்சு அமிலத்தில் இளஞ்சிவப்பா இருக்கும், அப்படி இல்லைன்னா பிங்கா இருக்கும். காரத்தில் மஞ்சள் நிறத்தில் இருக்கும், பொன் போன்ற மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இப்போ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்களே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்க, அமில ஊடகத்தில் பினாப்தலின், பினாப்தலின் அமில ஊடகத்தில் என்னவா இருக்கும், நிறமற்றதா இருக்கா, அப்போ ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 1 இஸ் கரெக்ட். கார ஊடகத்தில் பினாப்தலின் மஞ்சள் நிறமாக இருக்கும், கார ஊடகத்தில் பினாப்தலின் மஞ்சள் நிறமாவா இருக்கும், இளஞ்சிவப்பு பிங்க்னு இருக்கு, அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு, அமில ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு இளஞ்சிவப்பு அல்லது பிங்க் நிறத்தில் இருக்கும், ஓகே இது சரி. கார ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு, கார ஊடகத்தில் மெத்தில் ஆரஞ்சு மஞ்சள் நிறத்தில் இருக்கும், இங்கே நிறமற்றதுன்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. அப்போ 1 ஏ சரி இல்லை சி சரி, ஏ மற்றும் சி சரியானவை, ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதை நோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. தீக்குச்சியின் தலையில் உள்ள தனிமம், நம்ம ஆல்ரெடி வந்து அந்த சிவப்பு பாஸ்பரஸ் அப்படின்றது அந்த தீப்பெட்டியில் ஓரத்தில் இருக்கிறது பார்த்தோம். தீக்குச்சிக்கு மேலே ஹெட்டில் இருக்கும் தெரியுமா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீக்குச்சியின் தலையில் உள்ள தனிமம் எது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பொட்டாசியம் குளோரைட், ஆன்டிமோனி, சல்ஃபர், இதெல்லாம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய அந்த தீக்குச்சியினுடைய தலையில் உள்ள அந்த இதுவாக இருக்கக்கூடியது. தீப்பெட்டியின் பக்கவாட்டில் உள்ள தனிமம், இதை நம்ம வந்து போன கொஸ்டினில் தான் பார்த்தோம், கரெக்ட். அடுத்து தீக்குச்சி மற்றும் தீப்பெட்டியில் உரசி வெப்பம் மற்றும் ஒளி ஏற்படுவது இயற்பியல் மாற்றம் பிளஸ் அது இயற்பியல் மாற்றம் மற்றும் புகை வருவது சரி. அப்போ அனைத்தும் சரி அப்படின்றத கரெக்டான ஆன்சர், ஏ இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. மாநில சட்டமன்றம் டேஷ் மூலம் நிறைவேற்றிய தீர்மானத்தின் மூலம் மாநில சட்டமேலவை உருவாக்க அல்லது நீக்க பாராளுமன்றத்திடம் உதவி கோரலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா எதன் அடிப்படையில் மாநில சட்டமேலவை உருவாக்க பாராளுமன்றத்தில் நம்ம வந்து கொண்டு போக முடியும் அப்படின்னா நம்ம 2/3 மெஜாரிட்டி மூலமா வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா கொண்டு போகணும். அதாவது சிறப்பு பெரும்பான்மை, 3/2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவின் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணலாம், உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் பி. இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் மெஜாரிட்டி, அதாவது சாதாரண பெரும்பான்மை. இப்போ நம்மளுடைய மக்களவையில் ஒரு 545 உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டோட்டலாக 545 பேர் இருக்காங்க. இப்போ இப்படி இருக்காங்க அப்படின்னா இதில் இப்போ இன்னைக்கு ப்ரெசென்ட் ஆனவங்க ஒரு 400 பேர் தான் வந்திருக்காங்க. இந்த 400 பேரில் பாதி 201 பேர் ஓட்டு போட்டால் அது சிம்பிள் மெஜாரிட்டி. அதாவது வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களில் ப்ரெசென்ட் ஆகி ஓட்டு போடுறவங்கள 50% மேலே இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் மெஜாரிட்டி. அதுலேயே அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படின்னா இப்போ 545 உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் டோட்டலாக இருக்கக்கூடிய சீட்டு மொத்தமும் எடுத்து அதில் பாதி, இப்போ ஒரு 545னா 273 பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓட்டு போடணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை அப்படின்றது. இப்போ இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி, பயனுள்ள பெரும்பான்மை அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ இந்த 545ல் 540 சீட் தான் இருக்குது. அதாவது 5 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது, ஆள் இல்லை, வேக்கண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை கணக்கில் எடுத்துக்கூடாது, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கக்கூடிய சீட்டில் இருந்து 50% மேலே, உதாரணத்துக்கு ஒரு 270 + 271
பேர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓட்டு போட்டாங்க அப்படின்னா அது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா பி, சிறப்பு பெரும்பான்மை அப்படின்றது. அடுத்த கேள்வி பாருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி 114வது கேள்வி பாருங்க. 114வது கேள்வி பாருங்க, இது மிஸ் பண்ணிட்டோம். அரவிந்த கோஷின் சகோதரரான பரீந்தர் குமார் கோஷ் மற்றும் ஜதீந்திரநாத் பானர்ஜி ஆகியோரால் எங்கு அனுசீலன் சமிதி நிறுவப்பட்டது அப்படின்னு பார்ப்போம். எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா கல்கத்தாவில் நிறுவப்பட்டது. எப்போ? 24 மார்ச் 1902 நிறுவப்பட்டது. இப்போ அதே மாதிரி டாக்கா அனுசீலன் சமிதின்னு இன்னொன்று இருக்கு. டாக்கா அனுசீலன் சமிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அது 1906 புலின் பிகாரிதாஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போமா? ஓகே, அடுத்தது பாருங்க. அதே மாதிரி இது பாருங்க, இது நம்ம பார்த்தோம். புரோட்டேன் பியூட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புரோபேன்னா C3H8 வரும், பியூட்டேன்னா C4H10 அப்படின்னு வரும். ஓகே பாருங்க, 125வது கேள்வி. 125வது கேள்வி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள், ஆனால் அவர் குடியரசுத் தலைவரின் விருப்பத்திற்கேற்ப பதவி வகிக்கலாம். பிளஷர் ஆஃப் த பிரசிடென்ட், பதவி வகிக்கலாம் என கூறும் சரத்து எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. பாருங்க, அவருடைய பதவிக்காலம் பற்றி குறிப்பிடக்கூடிய விதி என்ன அப்படின்றத இந்த கேள்வி. இப்போ பாருங்க, ஆளுநர் பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். விதி 153 இருந்து 163 வரைக்கும் ஆளுநர் பற்றி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ இதில் பாருங்க, விதி சரத்து 152 என்ன சொல்லுது? டெஃபினிஷன் ஆஃப் ஸ்டேட், அரசு வரையறை பற்றி குறிப்பிடுது. விதி 153 சரத்து 153 என்ன சொல்லுது? ஆல்ரெடி பார்த்தோம். ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. பட் ஆனால் ஒரு மாநிலத்துக்கு ஒரு ஆளுநர் மட்டும் தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா நம்மளுடைய மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956 படி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 7வது திருத்த சட்டம் 1956 படி ஒரு ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட 1 அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு அவங்க ஆளுநராக இருக்கலாம். அவர்களுடைய சம்பளம் அந்த மாநிலங்கள் என்னது பிரித்து தந்திருக்குவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விதி. அப்போ விதி 153 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு ஆளுநர்னு சொல்லுது. பட் 7வது சட்டத்திருத்தம் 1956 ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கும் பொறுப்பு வகிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதற்கு எக்ஸாம்பிள் தான் நம்மளுடைய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்போ சமீபத்தில் ரிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்கள நம்ம பார்த்தோம். அடுத்தது பாருங்க, இது சரத்து 155 என்னன்னா ஆளுநருடைய நியமனம் பற்றி குறிப்பிடக்கூடிய விதி. அப்போ சரத்து 156 தான் ஆளுநருடைய பதவிக்காலம் பற்றி குறிப்பிடக்கூடிய விதி. அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் என்னது? டி. டி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்க? பின்வரும் சரத்துகளில் எது இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடிய மற்றும் வெளிநாட்டு குடிமக்களுக்கு பொருந்தாத சரத்து எதுன்னு கேட்குறாங்க. ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னா 5 விதிகள் நல்லா நான் வச்சுக்கோங்க. 15, 16, 19, 29, 30 இந்த 5 விதிகள் ஒன்லி ஃபார் இந்தியன் சிட்டிசன்ஸ். நல்லா ரைமிங்கை கூட வச்சுக்கோங்க. 15, 16, 19, 29, 30 அப்படின்னு சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. மீதி இருக்கக்கூடியதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாட்டு குடிமக்களுக்கு பொருந்தாத சரத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, இந்திய குடிமக்களுக்கு மட்டும் வரணும், ஆனால் வெளிநாட்டு குடிமக்களுக்கு பொருந்தாத சரத்து அப்படின்றது 15, 19, 29, 30. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்திய குடிமக்களுக்கு பொருந்தக்கூடியது, இந்திய குடிமக்களுக்கு பொருந்தக்கூடியது. 29, 30 இந்திய குடிமக்களுக்கு பொருந்தக்கூடியது. ஸோ இதில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, 1 மற்றும் 2 மட்டுமா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2 மற்றும் 3 மட்டும் கொடுத்துருக்காங்க. 1 மற்றும் 3 மற்றும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன ஆன்சர்? டி. மேற்கண்ட அனைத்தும் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது, வெளிநாட்டவருக்கு பொருந்தக்கூடியது. ஏன்னா எல்லாமே இருக்கு மேற்கண்ட அனைத்தும் அப்படின்றது. 15 அப்படின்றது என்னது? நமக்கு என்னது, ஜாதி, மதம், இனம், பிறப்பால் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றது. 16 என்னது? பொது வேலை வாய்ப்பில் அனைவரும் சமம்.
19 கீழே ஒரு 6 உரிமைகள் வந்து என்னது கொடுத்துருக்காங்க, ஃப்ரீடம்ஸ் 6 உரிமைகள் கொடுத்துருக்காங்க. முன்னாடி 7 இருந்துச்சு. அது வந்து 44வது திருத்த சட்டம் 1978. அதில் சொத்துரிமை 19(1)(f) இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீக்கம் பண்ணிட்டு, அதாவது அடிப்படை உரிமையாக இருந்துச்சு, 7 உரிமையாக இருந்துச்சு, அதை நீக்கம் பண்ணிட்டு பகுதி 12ல் 307 என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொண்டு போய் வச்சுட்டாங்க. எதை? சொத்துரிமையை. அடிப்படை உரிமையிலிருந்து சொத்துரிமை சட்ட உரிமையாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொண்டு போய் வச்சுட்டாங்க. அதனால இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6 உரிமைகள் இருக்குது. 29, 30 நம்மளுடைய சிறுபான்மையினுடைய கல்வி நலன் சார்ந்த விஷயங்கள் இருக்கு, பண்பாடு சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடியது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடியது. ஸோ இல்லை மேற்கண்ட அனைத்தும் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, என்ன கேள்வி? ஒரு சாதாரண மசோதாவை எவ்வளவு மாதங்களுக்கு மாநிலங்களவை வைக்கலாம், அதே இது ஒரு பண மசோதாவை அதிகபட்சமாக எத்தனை நாட்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ முதல்ல பாருங்க, நமக்கு சாதாரண மசோதானா என்ன, பண மசோதா அப்படின்றதுக்கு நமக்கு வேறுபாடுகள் வந்து பார்க்கணும். இப்போ ஒரு சாதாரண மசோதாவை வந்து ஒரு தனி நபராகவும் இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அமைச்சர், 2 பேருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வந்து கொண்டு வரலாம். ஆனால் பண மசோதாவை அமைச்சர் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அதே மாதிரி ஒரு சாதாரண மசோதா மாநிலங்களவையில் 6 மாதம் வரைக்கும் வைக்கலாம். ஆனால் ஒரு பண மசோதா 14 நாட்கள், அதாவது 2 வாரம் வரைக்கும் தான் என்ன பண்ண முடியும்னா வைக்க முடியும். அதே மாதிரி இதற்கு குடியரசுத் தலைவரினுடைய அனுமதி, பரிந்துரை தேவையில்லை. ஆனால் இதற்கு குடியரசுத் தலைவரின் அனுமதி, முன் அனுமதி, பரிந்துரை வேண்டும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண மசோதா, பண மசோதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இருக்கு. அதே மாதிரி சாதாரண மசோதா இரு அவையிலும் கொண்டு வரலாம், இரு அவையிலும் வந்து என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம். ஆனால் பண மசோதா மக்களவையில் மட்டும்தான் கொண்டு வர முடியும். இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கு, நிறைய வேறுபாடுகள். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது முக்கியமானது. இப்போ பாருங்க, ஒரு சாதாரண மசோதாவை மாநிலங்களவை அப்படின்னா அதாவது ராஜ்யசபை எத்தனை நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம்? 6 மாசத்துக்கு வச்சிருக்கலாம். அதே சமயம் பண மசோதா வரனா 14 நாள், அதாவது 2 வாரத்துக்கு மட்டும்தான் அவங்களால வச்சிருக்க முடியும். அதே மாதிரி இந்த இதுக்கு இன்னொன்று சாதாரண மசோதாவை ராஜ்யசபை அதாவது மாநிலங்களவை திருத்தலாம் அல்லது நிராகரிக்கலாம். அந்த பண்ணக்கூடிய அதற்கான ஒரு இது வந்து என்னது, கேன் அமெண்ட், அதற்கான அதிகாரம் இருக்கு. ஆனா பண மசோதாவை என்ன பண்ண முடியாது, திருத்தலாம் முடியாது, நிராகரிக்கவே முடியாது. 14 நாட்களுக்குள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வந்து அது அப்ரூவல் ஆயிரும். அவங்களுக்கான டென்யூர் அவ்வளவுதான், 14 நாட்கள். ஸோ அதனால பாருங்க, சாதாரண மசோதா பண மசோதாவுக்குள்ளேயே வேறுபாடுகள், இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு பாருங்க 6, 14, ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட். நமக்கு 6, 14 இருக்கும். சில நேரம் வந்து 14, 6 அப்படின்னு கூட மாற்றி இருக்கலாம். இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி எங்கே ஆன்சர் இருக்குன்றதை பார்த்து எடுத்துக்கோங்க. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வருவனவற்றுள் எந்த அமைப்பு பண்டித ரமாபாயால் தொடங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாருங்க, இந்த 3மே பண்டித ரமாபாய் அவர்களால் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொடங்கப்பட்டது. ஆனால் இந்த சத்யசோதக் சமாஜ் அப்படின்றது 1873ல் நம்மளுடைய ஜோதிபா பூலே மற்றும் சாவித்ரிபாய் பூலே அவர்களால் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடங்கப்பட்டது. இந்த ஆரிய மகிழா சபாஜ் அப்படின்றது 1882லையும், முக்தி சதன் 1889லையும், சாரதா சதன் 1889லையும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இதற்கான ஆன்சர் டி, சத்யசோதக் சமாஜ். அடுத்த கேள்வி பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஸோ இந்திய தொகுப்பு நிதி, இந்திய பொது கணக்கு நிதி, அவசரகால நிதி, ஆண்டு நிதிநிலை அறிக்கை, இதனுடைய ஆர்டிக்கல் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல நம்ம இதெல்லாம் என்னன்றதுக்கு முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இந்திய தொகுப்பு நிதி அதாவது கன்சாலிடேட் ஃபண்ட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்திய அரசனுடைய அனைத்து வருவாய்களும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் வரும். அனைத்து வருவாய்களும், திரட்டப்பட்ட கடன்களும், திரும்பி வாங்கப்பட்ட கடன்களும், இது எல்லாமே இந்த தொகுப்பு நிதி கன்சாலிடேட் ஃபண்டு கீழே தான் வரும். இந்த ஃபண்டில் இருந்து தான் அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லா செலவுகளும் வந்து பண்ணுறாங்க. இதிலிருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா பாராளுமன்றத்தினுடைய அனுமதி வேணும்.
எப்படி அனுமதி வாங்குறாங்க? ஒரு அப்ராப்ரியேஷன் பில் மாதிரி போட்டு நிதி ஒதுக்கீடு மசோதா மாதிரி போட்டு என்ன பண்ணுறாங்க, பணத்தை எடுத்து செலவு பண்ணுறாங்க. இதை சிஏஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆடிட் பண்ணுவார் இவங்க செலவு பண்ணதை. அப்போ இதிலிருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா பாராளுமன்றத்தினுடைய முன் அனுமதி வேணும். அரசனுடைய அனைத்து வருவாய்களும் திரட்டப்பட்ட கடன்களும் எல்லாமே எதில் தான் வருது? இதில் தான் வருது. அப்போது இந்திய தொகுப்பு நிதி விதி 266(1) வந்து கிளாஸ் 1 வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதை பற்றி சொல்லுது. அடுத்து இந்திய பொதுக்கணக்கு நிதி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றது சிறு சேமிப்பு நிதி, வருங்கால வைப்பு நிதி, அதே மாதிரி அஞ்சல் காப்பீடு, இந்த மாதிரியான வருவாயெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கீழே தான் வரக்கூடியது. இது முழுக்க முழுக்க எக்ஸிக்யூட்டிவ், அதாவது நிர்வாகத்தினர் கட்டுப்படுத்தக்கூடிய இது வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா பாராளுமன்றமோ குடியரசுத் தலைவரோ அவர்களுடைய இதில் வராது கண்ட்ரோலில். இது நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஃபண்டு. இதுக்கு பாராளுமன்றத்தினுடைய முன் அனுமதி தேவைப்படாது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பொதுக்கணக்கு நிதி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அடுத்தது அவசர கால நிதி அப்படின்றது கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. எதிர்பாராத சூழ்நிலையில் செலவு பண்ணுறதுக்காக அரசாங்கம் குடியரசுத் தலைவர் மூலமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செலவு பண்ணுறதுக்கான ஒரு தொகையை வந்து ஒதுக்கீடு செய்வாங்க. இது கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1950 வந்து ஒரு சட்டம் இருக்குது. 1950 ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதன்படி 50 கோடி குடியரசுத் தலைவர் வந்து என்னது அவசர கால நிதியா, அதாவது திரள் நிதியாக வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் 2005 அதை திருத்தம் பண்ணி 500 கோடி வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதிலிருந்து பணம் எடுத்து செலவு பண்ணணும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் எடுத்து செலவு பண்ணலாம். இதை நிர்வாகம் பண்ணி மெயின்டைன் பண்ற இது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவருடைய மேற்பார்வையில் அதற்கு கீழே இதை எக்ஸிக்யூட்டிவ் பண்றது நிதி செயலர், அதாவது ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான், அவருடைய கண்ட்ரோல் கீழே தான் இது இருக்கும். இப்போ இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து பணம் எடுக்கிறோம்னா பாராளுமன்றத்தின் முன் அனுமதி வேணும். ஆனால் இந்த அவசர கால நிதியிலிருந்து பணம் எடுக்கணும் அப்படின்னா பணம் எடுக்கும் போது அனுமதி தேவையில்லை. செலவு பண்ணதுக்கு அப்புறமா மறுபடியும் அதில் அந்த 500 கோடி பணம் நிரப்புறதுக்கு பாராளுமன்றத்தினுடைய ஒப்புதலோட என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணம் நிரப்புவாங்க. ஸோ இது வந்து கண்டிஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்த ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்றது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பட்ஜெட் அப்படின்னு குறிப்பிடல, ஆனுவல் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்ன விதியில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா விதி 112. ஸோ இந்த இந்திய பொதுக்கணக்கு விதி பார்த்தீங்கன்னா விதி 262 2, அவசர கால நிதி 267, அப்போ 2, 3, 1, 4 தான் ஆன்சர். எங்கே இருக்குது? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் எந்த அடிப்படை உரிமையானது சுதந்திரத்திற்கான அடிப்படை உரிமையின் கீழ் வராது? இதனுடைய இங்கிலீஷ் வெர்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த கொஸ்டின் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்திருக்கும் நீங்கள் அட்டன் பண்ணும்போது. ஏன்னா சார் இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எப்படி வரும், நமக்கு இந்த ஃப்ரீடம் ஆஃப் மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் தானே வரும் அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பீங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டஸ் நாட் ஃபால் அண்டர் கேட்டகரி ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம். ரைட் டு ஃப்ரீடம் அந்த கேட்டகரிக்கு கீழே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வராத ஒன்று எப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயத்த விதி 19 கீழே ஒரு 6 உரிமைகளாக நமக்கு இருக்கு. அதே மாதிரி மத சுதந்திரத்திற்கான உரிமைகளில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதி 25 வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் டு ஃப்ரீடம் மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ் சொல்லிட்டு 25 26 28 வரைக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மத சுதந்திரத்திற்கான உரிமை. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். அப்போ அந்த ரைட் டு ஃப்ரீடம் அப்படின்னு இந்த கான்செப்ட் விதி 19 கீழ் ஒரு 6 உரிமைகள்லையும் மத சுதந்திரத்திற்கான உரிமைகள்னு கொடுக்கக்கூடிய விதி 25 28 இந்த ஃப்ரீடம் அப்படின்ற கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது ஆர்டிகல் 21 இது அதற்கு கீழே வராததுனால நமக்கு வந்து என்ன இருக்குது? வாழ்க்கை மற்றும் தனி மனித சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு அப்படின்றது வந்து இதில் வந்து தனித்துவமாக இருக்குது. இப்போ ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படின்றது இதற்கான ஆன்சர். சி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் தவறாக பொருந்தியுள்ள இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்க, தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கரெக்டாக சரியாக கேட்டிருக்காங்களா இல்லை தவறானதுன்னு கேட்டிருக்காங்களான்றது எப்பவுமே கவனமாக பார்த்துக்கணும். இப்போ பாருங்க, பகுதி 15 அப்படின்றது தேர்தல் முறை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, என்ன விதியிலிருந்து என்ன விதி வரைக்கும் இருக்குது? விதி 364 விதி 329 ஏ வரைக்கும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலெக்ஷன் பற்றி சொல்லக்கூடியது. அடுத்தது விதி இது வந்து 15, விதி 16 என்ன சொல்லுது அப்படி? சரி, பகுதி 15 பகுதி 16. பகுதி 16 என்ன சொல்லுது அப்படின்னா சிறப்பு விதிகள், ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா விதி 330 342 வரைக்கும் சொல்லுது.
அப்போ ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் எந்த விதியிலிருந்து எந்த விதி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு? விதி 330 இருந்து 342 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விதிகள் ஸ்பெஷல் ப்ரொவிஷன், சிறப்பு விதிகள் இருக்கக்கூடியது. அடுத்தது விதி 17. விதி 17 அதிகாரப்பூர்வமான மொழி, அஃபிஷியல் லாங்குவேஜஸ். அது என்ன விதியிலிருந்து என்ன விதி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா 343 இருந்து 351 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பகுதி 20 கொடுத்துருக்காங்க. பகுதி 20 எதை பற்றி குறிப்பிடும் அப்படின்னா பகுதி 20 அரசியலமைப்பு திருத்தம் பற்றி குறிப்பிடக்கூடியது. திருத்தம் பற்றி குறிப்பிடக்கூடியது விதி 368 குறிப்பிடுது. அப்போ இந்த அவசரகால விதிகள் அப்படின்றது எதை குறிப்பிடும்? அவசரகால விதினா பகுதி 18 குறிப்பிடும். பகுதி 18 குறிப்பிடக்கூடியது 352 இருந்து 360 வரைக்கும், 352 இருந்து 360 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அவசரகால விதி, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ்னு சொல்லுவாங்க, இது குறிப்பிடக்கூடியது. ஸோ இந்த விதிகளெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் சார் எல்லா ஆர்டிகளும் மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம அந்த ஆர்டிகல் 1 51A வரைக்கும் கட்டாயம் மனப்பாடம் பண்ணிக்கணும். அது போக பகுதி வைஸ் நம்ம மனப்பாடம் பண்ணணும். இப்போ நம்ம பார்க்குற மாதிரி பகுதி 16 ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னா எந்த விதியிலிருந்து எந்த விதி வரைக்கும்ன்றதாச்சும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக எந்த விதியில் ஆரம்பித்து எதில் முடியுது. இப்போ ஆளுநருடைய விதி எதுலேருந்து எது வரைக்கும், குடியரசுத் தலைவர் விதி எதுலேருந்து எது வரைக்கும், முதலமைச்சர் எதுலேருந்து எது வரைக்கும், அந்த பகுதி வைஸாக வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அது எக்ஸாமில் நம்ம எலிமினேட் பண்ணுற மெத்தடுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ரிலேட்டட் போக கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு பார்த்தா போதுமானது. நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சு எல்லா ஆர்டிகளையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணுறதை விட தேவையான இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டு கரண்ட் அஃபேர் ஃபஸ்ட்டு 1 to 51A வரைக்கும், அதுக்கப்புறம் பகுதியில் எல்லா ஆர்டிக்கலும் எதுலேருந்து எது வரைக்கும். அப்போ நம்ம டெஸ்ட் சீரீஸில் நம்ம கவர் பண்ணுவோம் தெரியுமா, எல்லாம் அப்போ ஆர்டிகல்ஸ் எல்லாம் வரும், அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி அப்பப்போ நீங்கள் பிரித்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆர்டிகல் படிக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2023ஆம் ஆண்டு உலக எண்ணிம போட்டித்திறன், வேர்ல்டு டிஜிட்டல் காம்படிட்டிவ்னஸ், அதனுடைய தரவரிசையில் இந்தியாவின் தரவரிசை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மொத்தம் 64ல் இந்தியா 49வது இடத்துல இருக்கு. போன வருஷம் 2022ல் இந்தியா எத்தனாவது இடத்துல இருந்துச்சு அப்படின்னா 44வது இடத்துல இருந்துச்சு. 44வது இடத்துல போன வருஷம் இருந்துச்சு. இந்த வருஷம் 49வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா 7வது எடிஷன், 7th எடிஷன் இந்த இதனுடைய ரிசல்ட்டு. இதில் இப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்காங்க அப்படின்னா USA தான் ஃபஸ்ட்டு. USA தான் ஃபஸ்ட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த கேள்விக்கு ஆன்சர் B 49. அடுத்த கேள்வி பாருங்க. மாநில சட்ட மேலவைகளின் அதிகபட்ச எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மாநில சட்டமன்றத்தின் 3/2 பங்கு உறுப்பினர்களாம்? கண்டிப்பாக கிடையாது. மாநில சட்டமன்றத்தின் 3/1 பங்கு உறுப்பினர்களா? கட்டாயம் சரி. அப்போ B இஸ் த ஆன்சர். எது சரிந்த அதிகபட்ச எண்ணிக்கைன்னு கேட்டிருக்காங்க. 3/1 பங்கு உறுப்பினர்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சட்டமன்றத்தில் இருக்கக்கூடியவங்கள 3/1 பங்கு உறுப்பினர்கள் சட்ட மேலவையில் இருக்கணும். குறைஞ்சது 40க்கு மேற்பட்ட 40ஆச்சும் இருக்கணும். 40க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கட்டாயமாக வேணும். அதே மாதிரி இந்த சட்ட மேலவைக்கு 2 விதிகள் ரொம்ப முக்கியமான விதிகள். நம்ம போன தடவை கூட பார்த்தோம் ஒரு கொஸ்டின்ஸில். இந்த மாதிரி மாநில சட்ட மேலவை உருவாக்க அல்லது நீக்க அப்படின்றதுக்கு அதிகாரம், அது மாநில அரசாங்கத்துக்கு எந்த விதி அதிகாரம் கொடுக்குதுன்னா விதி 169. மாநில அரசு சட்ட மேலவையை கலைக்கவோ அல்லது நீக்கவோ அதிகாரம் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த மாநில சட்ட மேலவை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லக்கூடியது விதி 171. சட்ட மேலவையின் அமைப்பு. அப்போ கேள்வி வரலாம், சட்ட மேலவையின் அமைப்பு பற்றி குறிப்பிடக்கூடிய விதி. சட்ட மேலவையின் அமைப்பு பற்றி குறிப்பிடக்கூடிய விதி என்னன்னா 171. ஒரு மாநில அரசு சட்ட மேலவையை நீக்கவோ கலைக்கவோ அதிகாரம் கொடுக்கக்கூடியதுன்னா விதி 169. தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு. 1986ல் நம்மளுடைய மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரால் சட்ட மேலவை கலைக்கப்பட்டது. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை இடங்களில் சட்ட மேலவை இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 6 இடங்களில் சட்ட மேலவை இருக்கு. இந்தியாவில் 6 இடங்களில் சட்ட மேலவை இருக்கு. எங்கெங்க இருக்கு?
உத்தரப்பிரதேஷ், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா. இந்த ஆந்திரா கூட நமக்கு முன்னாடி 1985 சட்டமேலவையை கலைச்சிருப்பாங்க. மறுபடியும் அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பி கொண்டு வந்திருப்பாங்க சட்டமேலவையை. ஸோ உத்தரப்பிரதேஷ், பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த 6 இடங்களில் இப்போ நமக்கு வந்து என்னது சட்டமேலவை இருக்கு. ஓகே, அடுத்த கேள்வி பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரிப்பன் பிரபுவின் ஆட்சியின் போது 1883 அறிமுகப்படுத்தப்பட்டு முன்மொழியப்பட்ட இல்பர்ட் மசோதா பின்வருவனவற்றில் எதை கூறியது? இந்த இல்பர்ட் அப்படின்ற ஒரு வைஸ்ராய் கவுன்சில் இருக்கக்கூடிய ஒரு லா மெம்பர். இவரால் இந்த இல்பர்ட் மசோதா அப்படின்றது எதை பற்றி குறிப்பிடக்கூடியது அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் அமர்வு நீதிமன்றங்களில் இந்திய நீதிபதிகள் வந்து தீர்ப்பு வழங்குறதுக்கான ஒரு உரிமையை கொடுக்கக்கூடியது. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஐரோப்பிய மற்றும் இந்திய நீதிபதிகளுக்கு சம அதிகாரம் வழங்குவதற்காக கொண்டு வரக்கூடியது. இதுக்கு நிறைய எதிர்ப்பு எல்லாம் தெரிவித்தாங்க. பின்னால் வந்து எனது நிறைய திருத்தங்களோட வந்து கொண்டு வந்தாங்க, அப்புறம் நீக்கம் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து எனது எதிர்ப்பு சொன்னது. ஏன்னா எப்படி வந்து ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஈக்குவலாக வந்து இந்தியர்களை ட்ரீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு. இருந்தாலும் ரிப்பன் பிரபு அதை என்ன பண்ணார் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தார் சில திருத்தங்களோட. ஸோ பல எதிர்ப்புகளையும் வந்து எனது கொண்டிருக்கக்கூடிய ஒரு மசோதா இல்பர்ட் மசோதா. ஓகே, பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்த கேள்வி பாருங்க. தவறான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தவறான இணை என்ன கொடுத்துருக்காங்க? கோல் கலகம், கோல் ரெபல்லியன் அப்படின்றது எப்போ அப்படின்னா 1831 இருந்து 1832 வரைக்கும் இருக்கக்கூடியது ஆன்சர். ஸோ முண்டா கிளர்ச்சி இது கரெக்டு, சாந்தல் கிளர்ச்சி கரெக்டு, சோட்டா நாகப்பூர் குத்தகை சட்டம் 1908 இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மட்டும் தான் தவறான இருக்குது. ஸோ ஏ அப்படின்றது தான் தவறு. அடுத்த கேள்வி பாருங்க. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக, குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து கேட்டிருக்காங்க. பாருங்க, உலகப்போர் முடிவு எப்போ அப்படின்றது இப்போ நமக்கு தெரியணும். உலகப்போர் முடிவு பார்த்தீங்க அப்படின்னா 1945 உலகப்போர் முடிவு. மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்பன்னு கொடுத்துருக்காங்க? ஜூன் 3, அதுதான் ஜூன் 3 திட்டம்னு சொல்லுவாங்க, இல்லை மவுண்ட் பேட்டன் திட்டம்னு சொல்லுவாங்க. 1947 ஜூன் 3. அட்லியின் அறிவிப்பு, அட்லி என்ன அறிவிக்கிறாரு? எப்போ? 20 பிப்ரவரி 1947 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜூன் 30 1948க்குள்ள இந்தியாவுக்கு நான் வந்து என்ன பண்றேன்? விடுதலை கொடுத்துருவேன் அப்படின்றத எப்போ அறிவிக்கிறாரு? 20 பிப்ரவரி 1947 சொல்றாரு, இந்த டேட்குள்ள நான் விடுதலை கொடுத்துருவேன் அப்படின்றது. ஸோ 20 பிப்ரவரி 1947. இது பாருங்க, அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்றது எப்போ? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், 1946. இல்லை ஒரு 3 பேர் வந்தாங்க. யாரு? சர் பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர், அதே மாதிரி கிரிப்ஸ் அப்படின்றவங்க பார்த்தோம். இப்போ இதுபடி ஆர்டர் வைஸ் படுத்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு? உலக போர் முடிவு. அடுத்தது இதற்கு முன்னாடி டேட் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னது? இது 1, 2 அட்லியினுடைய அறிவிப்பு. அடுத்தது மவுண்ட் பேட்டன் திட்டம் 3. அடுத்தது அமைச்சரவை தூதுக்குழு 4. 1, 2, 3, 4. ஏ இஸ் த ஆன்சர். கரெக்டாக இருக்கா? சாரி, இல்லை பாருங்க, இதுதான் இதுக்கப்புறமா. இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா 1 1945, அடுத்து 1946, அதுக்கப்புறம் தான் 47. 1, 4, 3, 2. 1, 4, 3, 2. சி இஸ் த ஆன்சர். ஓகேவா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். என்ன கொடுத்துருக்காங்க? திராவிட மகாஜன சபை, திராவிட பாண்டியன், சாக்கிய பௌத்த சங்கம், ஒரு பைசா தமிழன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பித்த அந்த வருடங்கள் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா அயோத்திதாசர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. அயோத்திதாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய இயற்பெயர் காத்தவராயன். இவருடைய அப்பா பேர் வந்து கந்தப்பன், தாத்தா பேர் கந்தப்பன், இவருடைய அப்பா பேர் கந்தசாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய அப்பா தான் பார்த்தீங்கன்னா கந்தப்பன். இவர் தான் வந்து பழைய அந்த திருக்குறள் ஓலைச்சுவடிகளெல்லாம் எடுத்து எல்ஐசி துறைக்கிட்ட கொடுத்து புதுப்பிச்சு இப்போ நமக்கு இந்த திருக்குறள் அச்சு வடிவத்தில் இடம்பெறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய இயற்பெயர் காத்தவராயன், அயோத்திதாசர். அதே மாதிரி இவர் 1891 இரட்டைமலை சீனிவாசனோட சேர்ந்து பஞ்சமர் மகாஜன சபை அப்படின்றதும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார்.
ஸோ திராவிட மகாஜன சபை எப்போ அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா 1891. திராவிட பாண்டியன் அப்படின்றது 1885. சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்றது 1898. ஒரு பைசா தமிழன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஒரு பைசா தமிழன் 1907. அப்போ 1, 3, 4, 2 ஆன்சர் சி. அடுத்த கேள்வி பாருங்க. தவறாக பொருந்தியுள்ள இணை என்ன கொடுத்துருக்காங்க? ராபர்ட் கிளைவ் இரட்டை ஆட்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் ராபர்ட் கிளைவ் 1765 அலகாபாத் உடன்படிக்கை மூலயமா என்ன பண்ணுவார் அப்படின்னா நவாப் கிட்ட இருந்து நமக்கு வந்து என்ன பண்ணுவார்? திவானி ரைட்ஸ் வாங்கிக்குவார். 2ஆ பிரிப்பார், இரட்டை அரசாங்கமாக மாற்றுவார். ஒன்று என்னது? திவானி ரைட்ஸ் அப்படின்றது நிதி உரிமை. இன்னொன்று நிசாமத் ரைட்ஸ், நிசாமத் உரிமை அப்படின்றது நிர்வாக உரிமை. என்ன பண்றாரு? நிர்வாக உரிமையை நீங்க வச்சுக்கோங்க, நிசாமத் உரிமையை நீங்க வச்சுக்கோங்க, ஆனா வரி வசூலிக்கக்கூடிய அந்த வருமான முறையை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. பட் இதை வந்து என்ன பண்ணுவாங்க லேட்டரா வாரன் ஹேஸ்டிங்ஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவார். ஸோ இது கரெக்ட். அடுத்து காரன் வாலிஸ். காரன் வாலிஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா குடிமை பணிகளின் தந்தை அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிலையான நிலவரி திட்டம் அப்படின்றது இருக்கும். இதை ஜமீன்தாரி முறைன்னு கூட சொல்லுவாங்க. முறை ஆரம்பத்தில் வந்து வங்காளம் பீகாரில் நடைமுறைப்படுத்தப்பட்டு பின்னாளில் வந்து மெட்ராஸ் மற்றும் வாரணாசில எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஸோ இந்த காரன் வாலிஸ் அப்படின்றத நிலையான நிலவரி முறையை வந்து ஜமீன்தாரி முறையை வந்து கொண்டு வந்திருந்திருக்கார். ஓகே. அடுத்தது வில்லியம் பெண்டிங் அப்படின்றது மகள்வாரி முறை 1822. அதே மாதிரி 1820 வந்து இன்னொன்று வந்திருக்கும் ரயத்துவாரி முறை அப்படின்றது. ரயத்துவாரி முறை தாமஸ் மன்றோ அப்படின்றவரால் கொண்டு வரப்பட்டதுக்கு. அப்போ இது மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி. ஒன்று மேற்கண்ட அனைத்தும் சரி. ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. இருநாடு கொள்கை அப்படின்ற கருத்தை முதல்ல சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சர் வாசர் ஹசன் அப்படின்றவர். அதே மாதிரி இந்த பாகிஸ்தான் சொல் அப்படின்ற சொல்லை சிந்தித்தவர் யாருன்னு கேட்டால் முகமது இக்பால். அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டால் ரஹ்மத் அலி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிந்தித்தவர் யாருன்னு கேட்டால் முகமது இக்பால், அறிமுகப்படுத்தியவர் கேட்டால் ரஹ்மத் அலி. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? சரியான விடையும் கொடுத்துருக்காங்க. 3 மட்டும்தான் சரியா இருக்கு. 3B மட்டும்தான் சரி. அடுத்த கேள்வி பாருங்க. ஜூலை 6, 1944 அன்று ஜெர்மனியில் இல்ல சிங்கப்பூரிலிருந்து ஆசாத் ஹிந்த் வானொலி ஒளிபரப்பிய உரையில் போஸ் காந்தியை தேசத்தந்தை என்று அழைத்தார் அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போது கடந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுமி வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ஆர்டிஐ தாக்கல் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா காந்தியை தேசத்தந்தை அப்படின்ற அறிவிச்சது எப்போ அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதற்கு அவங்க தரப்புல இருந்து அதுக்கான சரியான தகவல் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்துருப்பாங்க. யார் கொடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிங்கப்பூர் நடைபெற்ற இந்த இதில் வந்து ஆசாத் இந்த வானொலி ஒளிபரப்பிய உரையில் தான் போஸ் வந்து காந்தியை தேசத்தந்தை அப்படின்னு அழைச்சிருப்பார். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாய் நகரில் ரகசிய வானொலி ஒளிபரப்பம் உஷா மேத்தா மேற்கொண்டார். கரெக்ட். உஷா மேத்தா அப்படின்னு கேட்டாலே இந்த பாயிண்ட் தான் உங்களுடைய முக்கியமான பாயிண்டாக வந்து நமக்கு இருக்கும். லிலித்கோ பிரபுவுக்கு அடுத்து இந்தியாவின் அரச பிரதிநிதியாக இருந்தவர் யார் அப்படின்னா வேவல் பிரபு. அரச பிரதிநிதியாக இருந்தது யாருன்னா வேவல் பிரபு. ஓகே. லார்ட் வேவல் தான் பிகம் த வைஸ்ராய் ஆஃப்டர் லார்டு லிலித்கோ அப்படின்றது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் அப்படின்னா கானிங். லாஸ்ட் யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. அடுத்தது இந்த கேள்விக்கு ஆன்சர் பார்த்துட்டோமா? அப்போ 1 மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா தவறா இருக்கு. இது தவிர்த்து இது ரைட்டு. 2 மற்றும் 3 சரி. பி இஸ் த ஆன்சர். அடுத்தது பாருங்க. இந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்றத வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை பார்த்தீங்க அப்படின்னா இந்துஸ்தான் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்றத நம்ம ராம் பிரசாத் பிஸ்மில் அப்புறம் ஜோகேஷ் சந்திர சட்டர்ஜி இவங்கள மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் சேர்ந்து 1924 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நம்மளுடைய
இந்துஸ்தான் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்கன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நேம் மாற்றிருப்பாங்க 1928. ஸோ அடுத்தது பாருங்கள், நவ்ஜவான் பாரத் சபா அப்படின்றத யார் தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா பகத்சிங் அப்படின்றவர் தொடங்கியிருப்பார். எப்போ? 1926. அடுத்தது பூனா சர்வஜனிக் சபா அப்படின்றத எம்ஜி ரானடே, ஜிவி ஜோஷி, இவங்க ஜிப்லங்கர், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சேர்ந்து 1870 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், 2 4 1 3. ஆன்சர் பி. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. தாதாபாய் நவ்ரோஜி வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படின்ற நூலினை 1891 வெளியிட்டார் கிடையாது, 1901 வெளியிட்டார். அதான் கரெக்டான இது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இந்நூல் அவர் செல்வ சுரண்டல் கோட்பாடை வந்து என்னது முன்வைத்தார். ஆமாம், பிரிட்டிஷ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய அந்த தன்மையற்ற ஆட்சியை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொடுங்கோல் ஆட்சியை என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அதில் வெளிப்படுத்தியிருப்பார். எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய செல்வத்தை சுரண்டுறது மட்டுமே அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய வறுமை எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்றத வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த புத்தகத்தில் தெளிவுபட வந்து சொல்லியிருப்பார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 தவறு, 2 மட்டும் சரி, கூற்று 2 மட்டும் சரி. அடுத்தது பாருங்க, இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா எது இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட். ஆன்சர் சி. பொட்டாசியம் நைட்ரேட் தான் இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்றது. இந்த சோடியம் நைட்ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேர் இருக்குது, சிலி சால்ட் பீட்டர். சிலி சால்ட் பீட்டர் அப்படின்றது இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அமோனியம் நைட்ரேட்டும் இந்த கால்சியம் நைட்ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா செயற்கை நைட்ரஜன் உரம். எது? இந்த கால்சியம் நைட்ரேட்டும் இந்த அமோனியம் நைட்ரேட்டும் அப்படின்றது. ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா சிஏ. ஓகே, இதான் ஃபார்முலா. அப்போ பார்த்துக்கோங்க, பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்றது தான் இந்தியன் சால்ட் பீட்டர் அப்படின்றது. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. கிராஃபைட் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிராஃபைட் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஓகே, எது தவறானது? ஒவ்வொரு கார்பனும் 3 சகப்பிணைப்புகளை கொண்டது. சரி, ஒவ்வொரு கார்பனும் 3 சகப்பிணைப்புகளை கொண்டது அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் சரி. ஆமாம், 3 ஒரு 3 கார்பனை உடைய அடுக்கடுக்காக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது கார்பன். 4 அந்த கார்பன் அடுக்குகள் இருந்துச்சு பார்த்தீங்க அப்படின்னா அது வைரம். அப்போது இது வந்து என்னது சரி. வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தாதுன்னு கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே கடத்தும், ஏன்னா இது தனித்த எலக்ட்ரான்களை கொண்டிருக்கக்கூடியது. ஸோ இது நல்லாவே கடத்தக்கூடியது. இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அருங்கோண அலகுகள் தள அடுக்குகளில் அமைந்துள்ளன. கரெக்ட். அருங்கோண அலகுகள் தள அடுக்குகளில் வந்து என்னது அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் சரி. ஒளிப்புகா தன்மைக்குடையது, இது சரி. ஆமாம், முழு அக எதிரொலிப்புடையது. ஸோ அப்போ பாருங்கள், நமக்கு வந்து என்னது இந்த 2வது மட்டும்தான் தவறானது. எது தவறானதுன்னு தான் கேட்டிருக்காங்க. பி இஸ் த ஆன்சர் இதுக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் படிகாரத்தினுடைய வேதியியல் வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. படிகாரம் நம்ம சலூன்லலாம் பயன்படுத்துகிறாங்க தெரியுமா, அதுதான் இந்த படிகாரத்தினுடைய ஃபார்முலா. இது எல்லாமே சேமாக கொடுத்துருக்காங்க. பட் இதுதான் வந்து சரியான வந்து என்னது ஆன்சர். ஏ இஸ் த ஆன்சர். இந்த ஃபார்முலா வந்து என்னது பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கேள்வி, தேசிய சட்ட சேவைகள் தினம் அப்படின்றது எப்போ? நேஷனல் லீகல் சர்வீசஸ் டே அப்படின்றது எப்போ அப்படின்னா நவம்பர் 9 தேசிய சட்ட சேவைகள் தினம். இந்த நவம்பர் 7 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புற்றுநோய்கள் விழிப்புணர்வு தினம். அதே மாதிரி புற்றுநோய் தினம்னு ஒன்று இருக்குது, அது பிப்ரவரி 4 வந்து என்னன்னா புற்றுநோய் தினம். பட் புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் அப்படின்றது நவம்பர் 7. அதே மாதிரி உலக கதிரியக்க தினம், உலக கதிரியக்க தினம் அப்படின்றது நவம்பர் 8. இது அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான அறிவியல் தினம். எது? நவம்பர் 10 அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான அறிவியல் தினம். பிப்ரவரி 4 என்ன சொன்னோம்? புற்றுநோய் தினம். இது புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு நாள். எது? நவம்பர் 7. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி, நவம்பர் 9 தான் தேசிய சட்ட சேவைகள் தினம்.
அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு சயின்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஆக்சைடு தாது, கார்பனேட் தாது, ஹேலைடு தாது, சல்ஃபைடு தாது அப்படின்னு. இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடி முதல்ல இதனுடைய அந்த அந்த ஃபார்முலா அதெல்லாம் நமக்கு வந்து தெரியணும். அதை ஃபர்ஸ்ட் நான் எழுதிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்க, ஒரு உலோகத்துக்கு பக்கத்துல ஒரு ஆக்சிஜன் வந்துருந்துச்சு அப்படின்னா அது ஃபாக்சைட். அதே மாதிரி ஒரு உலோகத்துக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு CO3 வந்துச்சு அப்படின்னா அது சிட்ரைட். ஒரு ஹேலைடு அப்படின்னா ஒரு உலோகத்துக்கு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து புரோமினோ, புளூரினோ, இல்லை அயோடினோ, இந்த மாதிரி குளோரினோ ஏதாச்சும் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அது பாத்தீங்கன்னா ப்ளூர்ஸ்பார். அதே மாதிரி ஒரு உலோகத்துக்கு பக்கத்துல சல்ஃபர் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அது கலீனா. ஸோ இந்த ஃபார்முலா அடிப்படையில் பாருங்க, 3 1 எங்க இருக்கு, 2 4 3 1 டி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் வந்து இந்த ஃபார்முலா அடிப்படையில் நீங்கள் போட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் வந்து கெஸ் பண்ணி நீங்கள் இதை வந்து மெமரி பண்ணாலும் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, விதிகள் பிளஸ் அது யார் யாரு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, நிறைமாறா விதி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா யாரு, லாவோசியர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது மாறா விகித விதி அப்படின்றது ஜோசப் ப்ரூஸ்ட் அப்படின்றவர் சொல்லியிருப்பாரு. அடுத்தது கேத்தோடு கதிர்கள் அப்படின்றது சர் வில்லியம் க்ரூக் அவர் வந்து சொல்லியிருப்பாரு. அடுத்தது ஆனோடு கதிர்கள் பத்தி கோல்ட்ஸ்டைன் அவர் சொல்லியிருப்பாரு. நியூட்ரான் பத்தி ஜேம்ஸ் சாட்விக் சொல்லியிருப்பாரு. அப்போ பாருங்க, 4 3 1 5 2 இங்க இருக்கு. ஓகே, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, காரங்கள் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எது ராங் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, பார்ப்போம். காரங்கள் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல நிறமாக மாற்றுகிறது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோமா, 3 லெபார்டரிஸ் இண்டிகேட்டர்ஸ்க்குள்ள நம்ம என்னென்ன அந்த லிட்மஸ் தாளில், பினாப்தலின்ல, மெத்தில் ஆரஞ்சில் வச்சு பார்த்தோம். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது இது புளிப்பு சுவை உடையதுன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. இது கார சுவை உடையது. சாரி, காரங்கள் வந்து கசப்பு சுவை உடையது. புளிப்பு சுவை யாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அமிலத்துக்கு. புளிப்பு சுவை அமிலம் உடையது, காரம் கசப்பு சுவை உடையது. அதே மாதிரி பெரும்பாலான காரங்கள் திடநிலையில் காணப்படுகின்றன அப்படின்றது. ஸோ ஸ்டேட்மெண்ட் சரி. இவை OH அயனிகளை தருகின்றன. சரி. இப்போ பாருங்க, ஒரு ஃபார்முலால OH வந்துச்சு அப்படின்னா அது வந்து காரம். இதே இது H ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அமிலம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பாருங்க, NaOH எக்ஸாம்பிள் சொல்லலாம், சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது. அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, HCl சொல்லலாம், ஹைட்ரோகுளோரிக் அமிலம். H முன்னாடி வந்திருக்கா, அப்போ இது வந்து ஒரு அமிலம். ஸோ இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஓகே, அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது, பி தான் வந்து ராங்காக இருக்கு. ராங் தான் கேட்குறாங்க. பி இஸ் த ராங் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பொறுத்துக. தலைமை கணக்கு தணிக்கையாளர் அப்படின்றது மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம், நிதி ஆணையம் அப்படின்றது. பாருங்க, தலைமை கணக்கு தணியாளர் அதாவது CAG, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சொல்லக்கூடியது விதி 148 வரக்கூடியது. இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுப்பணப்பையின் பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. ஏன்னா இவர் தான் ஆடிட் பண்றவர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், அந்த கன்சாலிடேட் ஃபண்டை ஆடிட் பண்ற ஒரு உரிமை யாருக்கு இருக்கு அப்படின்னா CAG அவருக்கு தான் இருக்கு. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நிதி கூட்டாட்சியை நிலைநிறுத்துவது, தகுதி முறையின் கண்காணிப்பு குழு. தகுதி முறையின் கண்காணிப்பு குழு அப்படின்றது தான் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம். இது விதி 315 இருந்து விதி 315 இருந்து 324 வரைக்கும் இருக்கக்கூடியது. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் பத்தி இருக்கக்கூடியது. அடுத்து பாருங்க, இந்த நிதி ஆணையம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தான் நிதி கூட்டாட்சியை நிலைநிறுத்துவது. அப்போ என்ன இருக்கு, 3 1 2 ஆன்சர் பி.
பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கு நிதி ஆணையத்துக்கு ஆர்டிகல் என்னதுன்னா விதி 280. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆர்டிகல் எல்லாம் பார்த்துக்கோங்க. அடிக்கடி இந்த நிதி ஆணையத்தினுடைய விதி என்ன அப்படின்லாம் கேட்பாங்க. தலைமை கணக்கு தணிக்கையாளருடைய விதி என்ன, இதெல்லாமே வந்து அடிக்கடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்கக்கூடிய கேள்விகள். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. தொண்ணூற்றி 7வது திருத்த சட்டம் 2011 இதன் மூலம் மேற்கொள்ளப்பட்ட மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க என்னென்ன. கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து மற்றும் பாதுகாப்பு வழங்கியது. கரெக்ட். ஆமா, கூட்டுறவு கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு வந்து என்னது அதுக்கான ப்ரொடெக்ஷன் சேஃப்டிக்காக. ஓகே, கூட்டுறவு சங்கங்கள் அமைப்பதற்கான உரிமையை அடிப்படை உரிமையாக்கியது சரத்து 19. இதுவும் கரெக்ட். நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து என்னது இது வந்து என்னது அடிப்படை உரிமையை வந்து நீங்க சங்கம் அமைத்துக் கொள்வதற்கான உரிமையை வந்து கொடுக்குது. 6 உரிமைகள்ல ஒண்ணா. கூட்டுறவு சங்கங்களை மேம்படுத்துவதற்கான அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் டிபிஎஸ்பியில் 43 பியாவும் சேர்த்திருக்காங்க. கரெக்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டும். இதுல பாருங்க, இது அரசியலமைப்பில் புதிய பகுதியாக 9 சேர்த்துள்ளது கிடையாது. இது 9 கிடையாது, 9 பியை சேர்த்துள்ளது. 243 ZH இருந்து 243 ZGT வரைக்கும், 243 ZH இருந்து 243 ZT வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சேர்த்திருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறா இருக்கு. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, என்னென்ன மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1, 2, 3 மாற்றங்கள் மட்டும் மேற்கொள்ளப்பட்டது. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க, ஒரு சயின்ஸ் கொஸ்டின்ஸ். உற்பத்தி வாயு, முதல்ல இந்த உற்பத்தி வாயு எங்க பயன்படுத்துறாங்கன்னா வாயு மற்றும் எண்ணெய் கொதிகலன்கள்ல இது வந்து பயன்படுத்துறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா டேஸ் மற்றும் டேஸ் ஆகியவற்றின் கலவையாகும். உற்பத்தி வாயு அப்படின்றது கார்பன் மோனாக்சைடும் நைட்ரஜன் இதனுடைய கலவை தான் இந்த உற்பத்தி வாயு அப்படின்றது. இந்த இது பாத்தீங்கன்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் பாத்தீங்கன்னா நீர்வாயு அப்படின்வாங்க. நீர்வாயு, வாட்டர் கேஸ் அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து கிடையாது, இந்த பிஎன்சி கிடையாது. இது நீர்வாயு அப்படின்றது, இது உற்பத்தி வாயு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து வந்திருக்கு. இந்தியாவின் முதல் அரை அதிவேக பிராந்திய ரயில் சேவையின் பெயர் என்ன? ரீஜனல் ரயில் சர்வீஸ் ஃபர்ஸ்ட் செமி ஹை ஸ்பீட். அதனுடைய பேர் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ரேபிட் ஏ அப்படின்னு இருந்துச்சு, நமோ பாரத் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருக்காங்க. ஸோ நமோ பாரத் அப்படின்ற ட்ரெயின் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாஸுடைய ஃபர்ஸ்ட் செமி ஹை ஸ்பீட் வந்து என்னது ரயில் சர்வீஸ் அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இது வந்து என்னென்ன அப்படின்றது பார்த்துக்கோங்க. இதுக்கு ஃபார்முலாஸ் இருக்கு, பட் இருந்தாலும் இதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா என்னன்னா என்ன அப்படின்றத வந்து நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் டயஸ்போர் அப்படின்றது அலுமினியத்தில். அடுத்தது நம்மளுடைய மேலக்சைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா செம்பு. ஸ்டெபினைட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி. கேசிட்ரைட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா தகரம். செருசைட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கேரியம். ஸோ இதுக்கான இப்போ ஆன்சர் பார்ப்போம். 4, 5, 3, 2, 1. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. காசி தமிழ்ச்சங்கத்தில் பிரதமரினுடைய உரையை இந்தியாவிலிருந்து தமிழில் மொழிபெயர்ப்பு செய்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா பாஷினி அப்படின்றது தான் அந்த நுண்ணறிவு தொழில்நுட்பத்தினுடைய பெயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இளையா சாட்போர்ட் அப்படின்றது இருக்குது தெரியுமா? இது நம்மளுடைய சமீபத்தில் நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களால் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செயல்படுத்திருக்கக்கூடிய இது ஒரு ஏஐ சாட்போர்ட் அப்படின்றது. அதே மாதிரி நமோ செயலி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதமர் அவர்களுடைய ஒரு அஃபிஷியல் ஆப் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலயமா நம்ம டைரெக்டாக அவர்கிட்ட இருந்து மெசேஜஸை ரிசீவ் பண்ணுறதுக்கும் நிறைய நம்மளுடைய மோடி அரசு அவர்கள் கீழே செயல்படுத்தக்கூடிய திட்டங்களை தெரிஞ்சு கொள்றதுக்கும் இந்த ஆப் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒரு மல்டி ஏஐ வந்து டூல். ஓகே, இதுக்கான ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒளிரும் தமிழ்நாடு மிளிரும் தமிழர்கள்
ஒளிரும் தமிழ்நாடு மிளிரும் தமிழர்கள் என்பதன் அடிப்படையில் 9 தமிழக விஞ்ஞானிகளுக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு வளாகத்தில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடைபெற்றது. இதில் வந்து ரூபாய் 25 லட்சம் வந்து விண்வெளித்துறையில் சாதித்த தமிழர்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்தாங்க. வீரமுத்துவேல் ஐயா அவர்கள், கே சிவன் ஐயா அவர்கள், அதே மாதிரி மயில்சாமி அண்ணாதுரை ஐயா அவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ 25 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. மதராஸ் மகாஜன சபை பற்றி பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பி ரங்கையா அதன் முதல் தலைவர் ஆவார். சரி. அதன் செயலாளராக பாலாஜி ராவ் அவர்கள் செயல்பட்டார். இதை உருவாக்குறதுல தான் வீர ராகவாச்சாரியா அவர்கள், அனந்தச்சார்லு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இருந்தாங்க. பட் இதனுடைய செயலாளராக இருந்தது பாலாஜி ராவ் அவர்கள் தான் செயலாளராக இருந்தாங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது லண்டனில் உள்ள இந்திய கவுன்சிலை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தது சரி. அப்ப சரியானது எதுன்னு தான் கொடுத்திருக்காங்க. 1 மற்றும் 3 சரியானது. எங்க இருக்கு? பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க. தவறாக பொருந்தியுள்ள இணையை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. பாலிட்டியில இருந்து தவறாக பொருந்தியுள்ள இணை சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அதனுடைய இது கேட்டிருக்காங்க. இது சந்தானம் கமிட்டியினுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தொடங்கப்பட்டது. சந்தானம் கமிட்டியினுடைய பரிந்துரை அடிப்படையில் சிவிசி 1964லையும் 1963 சிபிஐயும் வந்து என்னது தொடங்கப்பட்டது. ஸோ இது ரெண்டுமே சந்தானம் கமிட்டி அவர்களுடைய பரிந்துரை அடிப்படையில் தான். சிபிஐ 1963, சிவிசி 1964, சந்தானம் கமிட்டி அவர்களுடைய பரிந்துரை. பிஜிகர் அப்படின்றது நம்மளுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன், அதாவது அதிகாரப்பூர்வ மொழி ஆணையம் தொடர்புடையவர். சரி. லோக்பால் அப்படின்ற வார்த்தையை வந்து யார் வந்து முதல்ல இன்ட்ரோ பண்ணார் பார்த்தீங்க அப்படின்னா எல்எம் சிங்வி அப்படின்றவர் தான். இந்திரஜித் குப்தா கமிட்டி அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எலக்டோரல் ரிஃபார்ம்ஸ், தேர்தல் சீர்திருத்தம் மாநில அரசு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தேர்தல் சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்து வரக்கூடியது. இந்த அரசியலமைப்பு செயல்பாடு மதிப்பாய்வு, அதாவது டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்றது வெங்கடாச்சலையா கமிட்டி 2000 கொண்டு வரப்பட்டது. கமிட்டி 2000 கொண்டு வந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறாக இருக்கிறது டி மட்டும்தான் தவறான ஸ்டேட்மெண்ட். டி இஸ் த ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தவறாக பொருந்தியுள்ள இணை இதுலயும் அதான் கேட்டிருக்காங்க. என்ஹெச்ஆர்சி நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அதனுடைய தலைவர் யாரா இருப்பாங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியா இருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ஹெச்ஆர்சிக்கு அருண்குமார் மிஸ்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பார். இதுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்கரன் அவர் வந்து இருக்காரு. தலைமை தகவல் ஆணையர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யார் இருக்காங்கன்னா ஹீரலால் அவர்கள் இருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியா கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ். அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தலைமை தகவல் ஆணையராக வந்து இருப்பார். ஸோ பியூரோக்ராட்ஸ் இருக்கக்கூடியது. அதே மாதிரி NCW அப்படின்னு நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்றதுனுடைய தலைவர் யார் இருப்பாங்கன்னா பெண்களுக்கான அர்ப்பணிப்புள்ள நபர் இருப்பாங்க. இப்போ யார் இருக்காங்கன்னா ரேகா அவர்கள் இருக்காங்க. ரேகா மேம் அவர்கள் வந்து இருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்க. அடுத்தது தாதுக்களை பிரிக்கும் முறையிலிருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. என்னென்ன முறையில் தாதுக்கள் வந்து பிரித்தெடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு. புவியீர்ப்பு முறை, இரும்பினுடைய தாது புவியீர்ப்பு முறையில் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா பிரித்தெடுக்கிறாங்க. அடுத்ததான் காந்த பிரிப்பு முறையில் வெள்ளியத்தினுடைய தாது வந்து பிரித்தெடுக்கிறாங்க. நுரை மிதப்பு முறையில் துத்தநாகத்தினுடைய தாது வந்து பிரித்தெடுக்கிறாங்க. வேதி முறையில் அலுமினியத்தினுடைய தாது பிரித்தெடுக்கிறாங்க. 2 4 1 3 2 4 1 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கீழ் காண்பனவற்றுள் எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? நோபல் பரிசு பெற்றவர்கள் 2023 அதனுடைய வெற்றியாளர் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பொருளாதாரத்தில் நோபல் பரிசு கிளாடியா கோல்டன் அப்படின்றவங்க வாங்கியிருக்காங்களா கேட்டால் ஆமாம், கரெக்ட், அவங்க தான் வாங்கியிருக்காங்க. வேதியியல்ல
அலெக்சி ஐ எக்மோ அப்படின்றவங்க தான் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி அமைதிக்கான நோபல் பரிசு நர்கிஸ் முகமதி அவர்கள் தான் வாங்கியிருக்காங்க. இலக்கியத்துக்கு வாங்கியிருக்கிறது மவுங்கி ஜி பவுண்டி கிடையாது, இவர் வந்து கெமிஸ்ட்ரிக்கு இவர் தான் வாங்கியிருக்காரு. இவங்க யாருன்னா ஜான் ஃபோஸ், இவர் தான் வந்து இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்கக்கூடியவர். ஓகே, அப்போ எத்தனை இணை வந்து சரியா இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா தவறான்றதை கவனமா வந்து கவனிக்கணும். 3 இணைகள் வந்து சரியா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்திய ராணுவத்தின் முதல் செங்குத்து காற்று சுரங்கப்பாதை அப்படின்றது எங்கே அமைந்துள்ளது? ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் விண்ட் டனல். ஆல்ரெடி இது வந்து என்னது, இந்தியன் ஆர்மி தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இனாகிரேட் பண்ணியிருப்பாங்க. எங்கன்னா ஸ்பெஷல் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்றதுல வந்து ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ட்ரைனிங் ஸ்கூல், ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ட்ரைனிங் ஸ்கூல்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா இமாச்சல் பிரதேசத்தில். ஆன்சர் சி. அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியாவில் இயற்கை தேசிய சின்னங்களை அவற்றை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் காலவரிசைப்படுத்துக. தேசிய சின்னங்களை வந்து எந்த வருஷத்துல ஏற்றுக்கிட்டாங்கன்றபடி குரோனாலஜி ஆர்டர் பார்ப்போம். யானை 2010 வந்து ஏற்றுக்கிட்டாங்க. 1963 மயில். கங்கை பார்த்தீங்க அப்படின்னா 2008. ஆலமரம் 1950. லாக்டோபாசிலஸ் 2012. ஓகே, இதன் அடிப்படையில் பாருங்க என்னென்ன. ஃபர்ஸ்ட் என்ன வருது? ஆலமரம் 4, அடுத்து மயில், அடுத்தது வந்து கங்கை ஆறு, யானை, லாக்டோபாசிலஸ். 4, 2, 3, 1, 5. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியா எந்த நாட்டுடன் 2+2 வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு உரையாடலை புதுடெல்லியில் வந்து நடத்தியது அப்படின்னு. 2+2னா இங்க இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர்ஸ் பிளஸ் வெளியுறவு அமைச்சகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் வந்து இங்க இருக்கக்கூடியவரும், அதே மாதிரி எந்த நாட்டில இருந்து கலந்துக்கிறாங்களோ அவங்களும் 1-to-1 மாதிரி, இங்கிருந்து 1-to-1 மாதிரி 2+2 அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கலந்துக்கிட்டு வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க டிஸ்கஸ் பண்ணி மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது எங்க புதுடெல்லியில வந்து யாரோட நடத்தினாங்க அப்படின்னா பிரிட்டனோட நடத்தினாங்க. ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஓகே, என்ன கொடுத்திருக்காங்க? ராஜ திராவகம் என்பது அப்படின்றது என்னன்னு கொடுத்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா நைட்ரிக் பிளஸ் ஹைட்ரோகுளோரிக் அமிலம். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா நைட்ரோ ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ராஜ திராவகம் அப்படின்றது இதுல இருக்கக்கூடிய இது பாத்தீங்க அப்படின்னா 1:3 விகிதத்துல வந்து என்ன பண்ணிருக்காங்க கலந்துருக்காங்க. சப்போஸ் உங்களுடைய ஸ்கூல் புக்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இது இங்க இருக்கும், இது இந்த சைடு இருக்கும் ஆப்போசிட்ல, அப்படின்னா 3:1 அப்படின்றது எதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கரெக்டா போட்டுக்கோங்க. ஸோ நைட்ரிக் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் இல்ல நைட்ரோ ஹைட்ரோகுளோரிக் அமிலம் சொல்லலாம். இது ராஜ திராவகம், தண்ணீர்ல எளிதில் கரையக்கூடியது. இப்ப தங்கம் இந்த மாதிரி உலோகங்களை கூட எளிதில் கரைக்கக்கூடிய ஒரு பண்பினை கொண்டு இருக்கக்கூடியது. அதனாலதான் இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ராஜ திராவகம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஏ. இதுல வேற என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா இதனுடைய உருகுநிலை கொதிநிலை வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதனுடைய உருகுநிலையை பாத்தீங்க அப்படின்னா -42 டிகிரி செல்சியஸ் இதனுடைய உருகுநிலை. இதனுடைய கொதிநிலை பாத்தீங்க அப்படின்னா 108 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து இதனுடைய கொதிநிலை. இதனுடைய நிறம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று பொன் கலந்த மஞ்சள் நிறத்துல சிவப்பு நிறத்துல வந்து இது இருக்கும். இதுதான் வந்து இதுல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகே, ஏ இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. காந்தி இர்வின் ஒப்பந்தம் 1931. இந்த ஒப்பந்தத்தில் தவறானது எதுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாருங்க. உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான இந்தியர்களை விடுதலை செய்வது. ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு 19,000-20,000 வீரர்களை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா விடுதலை செஞ்சாங்க. சரி, சாராய மற்றும் அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதி கொடுத்திருக்காங்க. ஆமா, அங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி இவர்களை எதிர்த்து போராட்டம் பண்றதுக்கான அனுமதியை வந்து ஓகே நீங்க பண்ணிக்கோங்க அப்படின்ட்டாங்க. எதற்காக அப்படின்னா 2வது வட்டமேஜை மாநாட்டில் வந்து முக்கியமா வந்து என்னது காந்தி வந்து கலந்துக்கணும். அதற்கான வந்து ஒரு ஒப்பந்தமாகவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை குறைப்பது அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறைப்பது கிடையாது. இந்த எக்ஸப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வரமாட்டாங்க.
பகத்சிங்கை விடுதலை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. கடைசியில் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ இதில் குறைப்பது கிடையாது, அந்த தண்டனை வந்து என்னது, அதை பரிசீலனை செய்ய மாட்டாங்க. ஸோ இது தவறு. உப்பை சுய பயன்பாட்டுக்கு பயன்படுத்த மக்களை அனுமதிப்பது சரி. அப்போ இந்த இடத்துல தவறானது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், சி இஸ் த ஆன்சர். இந்த இடத்துல சி தான் வந்து தவறானது எதுன்னு கேட்டதுனால சி தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்தோம் அப்படின்னா அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க, அரசியலமைப்பு திருத்த சட்டத்துல இருந்து கேட்டிருக்காங்க. ரீசெண்டா நம்ம 100ல இருந்தே வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்துக்கணும், ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம 100ல இருந்தே பார்த்துக்கணும். என்ன ஃபர்ஸ்ட் 100 பாருங்க, 100வது சட்ட திருத்தம் இங்கே கொடுத்துருக்காங்க. 100வது சட்ட திருத்தம் 2005 கிடையாது, 2015. இதுல பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவிற்கு சொந்தமான சில பகுதிகளை பங்களாதேஷுக்கும், பங்களாதேஷிற்கு சொந்தமான சில பகுதிகளை இந்தியாவுக்கும், இங்க முஸ்லிம்ஸ் அதிகமா இருக்கிறவங்க வந்து அங்க அந்த நிலப்பகுதியை பங்களாதேஷுக்கும், அங்க இந்துக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகள் வந்து இந்தியாவுக்கும் நிலம் வந்து அதை மாற்றி ஒப்பந்தம் பண்ணக்கூடிய ஒரு சட்ட திருத்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது 100வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2015. அடுத்தது 101வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், இது நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜிஎஸ்டி ரிலேட்டட் ஆனது. அடுத்தது 102வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், என்சிபிசி, நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கமிஷனுக்கான அரசியலமைப்பு தகுதியை பற்றி சொல்லக்கூடியது. இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் ஏ. அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் அரசியலமைப்பு தகுதி பெற்றது அப்படின்றதுக்கான என்சிபிசி அப்படின்றது. 103வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2019 பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 10% ஆஃப் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் சம்பந்தமா எழுதி இருக்கக்கூடிய சட்டம் தான். அடுத்தது 104வது சட்ட திருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 2020. இது பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலோ இந்தியர்களுக்கு மாநிலங்களவையில் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரத்து பண்ணுது. அவர்களுக்கான அந்த நாமினேஷன் மெத்தட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொடுப்பாங்க, அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரிமூவ் பண்றாங்க. ஸோ 104வது சட்ட திருத்தம் 2020 ஆங்கிலோ இந்தியர்ஸ் சம்பந்தப்பட்டது. அடுத்து 105வது சட்ட திருத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியை முடிவு செய்யக்கூடிய அதிகாரத்தை மீண்டும் வந்து அந்த கேட்டகரியை வந்து ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய அந்த பவர்ஸ் வந்து மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கே, அதாவது மாநில அரசுக்கே வந்து என்ன பண்றாங்கன்னா வழங்கக்கூடியது. ஓபிசியை வரையறை செய்யும் அதிகாரத்தை மீண்டும் மாநில அரசுக்கே வந்து வழங்குதல் வந்திருக்காங்க. 105வது சட்ட திருத்தம் 2021. ஸோ இந்த 5 வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த 6 வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் போக்சோ சட்டம் 2012 பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு கொடுத்திருக்கு. இந்த சட்டத்தின்படி 14 வயதுக்குட்பட்ட எவரையும் குழந்தையாக கருதலாம். 14 வயதுக்குட்பட்டவர்கள் குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இது பண்றாங்க. பட் இருந்தாலும் 18 வயதுக்குட்பட்டவர்கள் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த போக்சோ சட்டம் அப்படின்றது வரையறை செய்யும். சரிங்களா? சோ 18 வயதுக்குட்பட்ட குழந்தையாக கருதலாம் அப்படின்னு. இந்த சட்டத்தின் கீழ் குழந்தையின் மீது எந்த ஒரு பாலியல் துன்புறுத்தலையும் செய்ய முடியாது. சரி, ஆண் குழந்தை பெண் குழந்தை யாரா இருந்தாலும் 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை துன்புறுத்தல் வந்து சட்டப்படி குற்றம் அப்படிங்கிறது. ஸோ இதற்கான கடுமையான தண்டனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. எது தவறானது கொடுத்துருக்காங்க, ஒன்று மட்டும் தவறானது. அடுத்த விஷயம் பாருங்க, 170வது கேள்வி. அரசியலமைப்பின் பின்வரும் விதிகளில் நவம்பர் 26, 1949 நவம்பர் 26, 1949 இதன் முதல் நடைமுறைக்கு வந்த சட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நவம்பர் 26, 1949 ஒரு 284 பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கடைசி இதுல வந்து அப்ரூவல் ஆனதுல சைன் பண்ணி ஒப்புதல் அளிக்கிறாங்க. எப்போ நவம்பர் 26, 1949 வந்து அது வந்து அதை சைன் பண்றாங்க. இந்த நவம்பர் 26 வந்து அரசியலமைப்பு, இந்திய அரசியலமைப்பு தினம் கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா செலிப்ரேட் பண்றோம். இப்போ பாருங்க என்னென்ன விதிகள் வந்து நவம்பர் 26, 1949 அன்றே நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா விதி 5, 6, 7, 8, 9, 60, 324, 366, 367, 374. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 379. அடுத்தது 380, 388, 391, 392, 393, 394. இந்த விதிகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்னது அரசியலமைப்பு கொண்டு வரும்போதே நடைமுறைப்படுத்தப்பட்ட சட்டங்கள். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல எது பாத்தீங்க அப்படின்னா குடியுரிமை தொடர்பான விதிகள் இருக்கு, தேர்தல்கள் தொடர்பான விதிகள் இருக்கு, தற்காலிக நாடாளுமன்றம் தொடர்பான விதிகள் இருக்கு, அடிப்படை உரிமைகள் விதி 12ல இருந்து 35 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அடிப்படை உரிமைகள் சம்பந்தப்பட்டது. அது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இல்ல.
அப்ப இது மட்டும் தான் பாத்தீங்க அப்படின்னா கிடையாது. அப்போ 1, 2, 3 இதுதான் வந்து நடைமுறைக்கு வந்தது. C is the correct answer. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து 171வது கேள்வி. என்ன போட்டிருக்கு? வெப்பநிலை மானிகளில் உள்ள பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசத்திற்கு மேலுள்ள வெற்றிடத்தை நிரப்ப பயன்படுவது எது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் தான் பாதரசம் ஆவியாகாமல் தடுக்க பாதரசத்திற்கு மேலுள்ள வெற்றிடத்தை நிரப்ப பயன்படுத்தக்கூடியது. இந்த ஹைட்ரஜன் பாத்தீங்க அப்படின்னா சூரியன்ல 25% தான் இருக்கு. இந்த ஹீலியம் பாத்தீங்க அப்படின்னா 25% சூரியன்ல இருக்கு. இந்த நைட்ரஜனும் இந்த ஆக்சிஜனும் வெப்பத்தை அணைக்க பயன்படுத்தும் வரும் வாயு. இந்த ஹீலியம் பாத்தீங்க அப்படின்னா லேசான வெப்ப வாயு. இதுதான் ஹீலியம். சோ இந்த क्वेश्चन ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா D as the correct answer. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. பொது கணக்கு குழுவின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி. பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி அப்படின்னா செலவு பண்ணக்கூடிய அந்த இதை வந்து ஆய்வு பண்ணக்கூடியது. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் அப்படின்றதா வந்து இதனுடைய ஹெட்டா இருப்பாரு. பட் சபாநாயகர் ஒரு கேள்வி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா சூஸ் பண்ணிருக்கீங்க. ஏன் அப்படின்னா இந்த எதிர்கட்சி தலைவரை சூஸ் பண்றது யார் அப்படின்னா சபாநாயகர் பை ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் தான் வந்து யார் ஹெட் அப்படின்றத டிசைட் பண்ணுவார். 1919 கவுன்சில் சட்டத்துல இருந்து 1919 இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நடைமுறை வந்து இருக்கு. 1921 முதல்ல எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு வயதில் மூத்த அலுவல் அதாவது எம்பி வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சூஸ் பண்ணுவாங்க. அதை அப்படியே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படியே தொடர்ந்து வந்து இப்போ வந்து எதிர்கட்சி தலைவர் அப்படின்றது வந்து இன்ன வரைக்கும் வந்து பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் கமிட்டி வந்து ரிவ்யூ பண்றதுக்கு அவர் தான் வந்து ஹெட்டா வந்து நம்ம என்ன பண்றோம்னா சூஸ் பண்ணுவோம். So answer D is the correct answer. அடுத்த கேள்வி பாருங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு 1843. ஸ்லேவரி அபாலிஷன் ஆக்ட் அடிமை முறை ஒழிப்பு சட்டம். ஆயிரத்தி 1833. அது நடைமுறைப்படுத்தப்பட்டது 1843. யாருடைய பீரியட்னா லார்ட் எலன் பெரர். இந்த கவர்னர் அவருடைய பீரியட்ல தான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 1843 பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை ஒழிக்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் டி. அடுத்த கேள்வி பாருங்க. பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு என்று கூறியவர் யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. 1905 ஒருத்தர் வந்து நம்மளுடைய அரவிந்த் கோஷ் கிட்ட கேட்கிறாரு, நமக்கு வந்து சுதந்திர உணர்வு நாட்டுப்பற்று அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, சுகத்துல வரைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஓவியத்தை காட்டி அங்க இருக்கக்கூடிய அந்த பாரத மாதாவுடைய படம் இருக்கு தெரியுமா, அது வந்து வெறும் படம் கிடையாது, அதுல இருக்கக்கூடிய காடுகள் மலைகள் ஆறுகள் இதெல்லாம் வந்து அவங்களுடைய அந்த உடல் அமைப்பு, அதுல அதனுடைய குழந்தைகள் தான் அவருடைய நரம்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஒரு தேசப்பற்றோட நம்ம வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. யாரு? அரவிந்த் கோஷ். ஆன்சர் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க, கடைசி கேள்வி. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 இழப்பதற்கான வழிகள். கண்டிப்பா இந்த இதுல இருந்து கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க, கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்ப 2019 இந்த குடியுரிமை திருத்த சட்டம் இப்போ வந்து ரீசெண்டா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அமல்படுத்தியிருக்காங்க. ஸோ 2014 மார்ச் நம்ம 2014 டிசம்பர் டேக்குள்ள என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அதை தாண்டி அதுக்கு முன்னாடி வந்தவர்கள் யாரெல்லாம், ஆப்கானிஸ்தான், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த மாதிரியான முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய இந்துக்கள், சீக்கியர்கள், அப்புறமா இதர இன்னும் சில பிரிவினர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 5 வருடம் இருந்தாலே போதும் உங்களுக்கு குடியுரிமை சட்டம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் அதுல வந்து முஸ்லிம்கள் அவர்களை சேர்க்கல அப்படின்றது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கான்ட்ரவர்சியா வந்து நமக்கு போய்கிட்டு இருக்கு. சொன்னாலும் இந்த டாபிக் பார்த்துக்கணும். எந்தெந்த வழிகள் இந்த 1955 எந்தெந்த வழிகள்ல வந்து குடியுரிமை இழப்பதற்கான வழிகள் பார்த்தீங்க அப்படின்னா துரத்தல், மறுத்தல், முடிவுக்கு கொண்டு வருது, டெர்மினேஷன், ரெனன்சியேஷன், டிப்ரிவேஷன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா 3 வழிகள்ல உங்களுக்கு ஈஸியா கேட்பாங்க, எத்தனை வழிகள்ல குடியுரிமையை இழக்கலாம், எத்தனை வழிகள்ல குடியுரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 5 வழிகளில் குடியுரிமையை பெறலாம், 3 வழிகளில் குடியுரிமையை இழக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்.
என்னென்ன 5 வழி? பிறப்பின் அடிப்படையில் வந்து பிறப்பால், வம்சாவளியால், பதிவு செய்வதால், இயற்கை மயத்தால், அப்புறம் பிரதேசங்களை இணைத்தார். சோ இந்த 5 பாத்தீங்க அப்படின்னா குடியுரிமையை பெறுவதற்கான வழிகள். இந்த 3 குடியுரிமையை சிட்டிசன்ஷிப்பை இழக்கிறதுக்கான வழிகள். சோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் 3 1 2 3 மட்டுமே சரியானது. ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஓகே இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜிகே क्वेश्चंसல 75 கேள்விகளுக்கான வெல்ல முடியும் 2க்கான நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். சோ இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதுக்காக உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய டைம் கன்சியூம் ஆகும். பட் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஷார்ட் டைம் பீரியட்ல உங்களுக்கு நாங்களே என்ன பண்றோம் அப்படின்னா நிறைய தேர்வுகள் ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட क्वेश्चंस இன்னும் எந்த மாதிரி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொண்டு வந்து இந்த வெல்ல முடியும் 2க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் கண்டிப்பா வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நிறைய ஒரு கேள்வியில இருந்து ஒரு 3-4 क्वेश्चंस ஃப்ரேம் பண்ணி எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோ எப்பவுமே வந்து ஸ்கிப் பண்ணாம என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா மாணவர்களும் கட்டாயம் பாருங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அனலைசிங் ஸ்கில்ல வந்து ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அடுத்தடுத்து வந்து உங்களை வந்து ரொம்ப பாசிட்டிவா வச்சுக்கோங்க. தேர்வுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கிட்ட வந்துருச்சு. எப்பவுமே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த டிசிப்ளின், செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு தேர்வுக்கும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது ஒரு 3 மாசம், ஒரு 4 மாசம், ஒரு 5 மாசம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோலா இருக்கும். நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணுவோம். இது பண்ணணும், இது பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கண்ட்ரோலா இருக்கும். ஆனா அந்த கண்ட்ரோல், செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்றது எப்போ வரைக்கும் தெரியுமா? நம்ம லைஃப் ஃபுல்லா கடைசி வரைக்கும் நம்ம அதை வந்து இருக்கணும். அப்பதான் நம்மளுடைய லைஃப் வந்து எப்பவுமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பெஸ்டா இருக்கும். ஸோ ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.